சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கேள்வியுடன் உங்களோட நான் வந்து ஆரம்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் முதல்ல ஸ்டெடி ஆகிறேன். அப்பதான் அது வந்து கரெக்டா கொண்டு போக முடியும். படப்படன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெடி ஆகிறேன். அப்போ பெரிய லைவ், பெரிய சேஞ்சிங் லைவ்னு வேற சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து கொஞ்சம் பெருசா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு 2 விஷயம் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 hour, ஓகேங்களா? ஒரு 1 hourக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் எந்த வித ப்ரியாரிட்டியான ஒர்க்கா இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு அடுத்த 2 மணி நேரம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சைலண்ட்ல போட்டுக்கோங்க. நிறைய கால்ஸ் நிறைய இதுக்கு நடுவில் வரலாம். ஓகேயா? ஸோ அதனால அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, அது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அதனால நான் இவ்வளவு தானே சொல்றேன். ஓகேங்களா? அதே சமயம் இப்போ நான் ஆரம்பிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் என் கூட வந்து ஒரு ஒரு ட்ரிப்பு போற மாதிரி. ஓகேங்களா? ஒரு ட்ரிப் அந்த மாதிரி என் கூட வாங்க, நாம வந்து சேர்ந்து பயணிக்கிறோம். இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நாம பார்த்து ஒன்னொன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேங்களா? அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட மெஜாரிட்டியா இப்ப வந்திருக்கிறவங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கான இதை வந்து நான் வந்து இருங்க இந்த டிஸ்கஷன் கொடுத்து நான் கேட்கிறேன். ஓகே, மெஜாரிட்டியான ஓட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உண்டு எனக்கு ஓகே 85% உண்டு அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. 3% இல்லைன்றீங்க. 12% தெரியவில்லை. ஓகே ஓகே, ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு சாத்தியமா இல்லையா? அதாவது உங்களுடைய லைஃப்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அதை எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது எப்படி ஓபன் பண்ணி பார்த்தா வாவ் சூப்பர். 75% வந்து சாத்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2% எனக்கு இல்ல முடியல. அது எல்லாம் 3% எல்லாம் இதுவா இருக்காங்க, கரைஞ்சு விடுங்க. 25% எனக்கு தெரியவில்லை. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். இந்த 2 கேள்விதான். நாம வந்து இதுக்குள்ள போயிடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு தெரிய வரும், ரெண்டுல தெரிய வரும். ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து நான் வந்து கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஓகேப்பா, இப்போ வந்து அதான் சொன்னேன்ல, ஒரு 2 நிமிஷம் ஒரு மணி நேரம் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க. ஓகேவா? இப்போ நாம ஆரம்பிப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப். சரியா? போயிடலாம். ரெக்கார்டு போட்டேன்னா ரெக்கார்டு போட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி இப்படிதான் ரெக்கார்டே போடாம 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் ஏன்டா அப்படின்னு போய் பார்த்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு வைக்கணும். ஒரு இது நடக்கிறதுலாம் சகஜம்தான், விடுங்க. சரிங்க, ஆரம்பிப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரைநடை பகுதி. இருங்க, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? உரைநடை பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரோட உரைநடை பகுதியில வருகின்ற ஒரு இது. ஓகேங்களா? சோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு நாள் இப்படிதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நாம எடுத்து படிப்போம்ல, சோ அந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். உரைநடை பகுதியை நான் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதுல இந்த டாபிக் மாட்டுச்சு. எந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமத்துவம் பிந்துஸ்தானம் அப்படின்ற இந்த டாபிக் நமக்கு அன்னைக்கு மாட்டுச்சு. ஓகேங்களா? அதுல படிக்கும் போது என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாதாரணமா நெற்றியில் தோன்றுவது இடத்தில் ஆன்மா இருக்கின்ற இடம் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நெற்றியில இருக்கின்ற ஆன்மா வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த நெற்றியில இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முச்சந்தி, நெற்றிக்கண், மகாமேரு, குருமத்தி, சிற்சபா அங்கம் என்று பெயர் அப்படின்ட்டு ஆன்மாவுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. ஓகேயா? சரி, இதெல்லாம் வழக்கம் தானே, ஆமா கேள்விப்பட்டதுதான் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து, பிந்து என்பதே ஆன்மா, ஆதலால், நான் கரெக்டா சொல்லணும்னா ஆதலால் பிந்து என்பதே ஆன்மா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை முடிக்கிறாரு. சோ இந்த ஒரு வார்த்தை முடிச்சிட்ட உடனே இந்த இடத்துலதான் எனக்கு வந்து ஒரு பிசிறு தட்டுச்சு. இந்த இடத்துலதான் இந்த வார்த்தையை வந்து அப்படியே ஈஸியா கடந்து போக முடியல. ஏன்னா பிந்து என்பதே ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தமா அதுல ஏன் அவர் சொல்றாரு, ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தேன். சோ அப்படி யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது, விந்து என்பது என்ன. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, விந்துன்ற வார்த்தையை ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோம். எங்க கேட்டிருக்கோம்? 36 தத்துவத்துல கேட்டிருக்கோம். சரிங்களா? விந்துன்றது. சோ அது எத்தனாவது தத்துவம் 36ல அப்படிங்கறது நானே சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் கேட்டு நம்ம போட்டாரு. ஓகேயா?
சோ 36 தத்துவத்துல அது வந்து எந்த தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து. ஓகேங்களா, விந்து வருது. சோ 36 தத்துவத்துல விந்துன்ற தத்துவம் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா யார் வருதா யார் வரா அப்படின்னு பார்த்தா சக்தின்ற தத்துவத்துக்கு கீழே தான் விந்து இருக்கு. ஓகேங்களா, சக்தியோட தான் விந்து. ஓகேவா, சோ அப்போ எனக்கு ஒரு இது வந்தது. அப்போ ஒரு செகண்ட் இருங்க, இங்க இவர் என்ன சொல்றாரு, விந்து என்பதே ஆன்மா அப்படின்னு சொன்னா, அப்போ விந்துன்றது யாரு, சக்தி தான், சக்தியோட வடிவம் தான். அப்போ அப்போ என்ன தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்கள் எல்லாமே யாருன்னா சக்தி தான். புரியுதா இல்லையா, ஆன்மாக்கள் எல்லாருமே அதாவது ஆன்மா நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னு பார்த்தா அருட்சக்தி தான், சக்தி தான், நம்ம சக்தி வடிவம் தான் நம்ம. புரியுதா இல்லையா, நம்ம எல்லாருமே பெண்கள் தான். ஆண்கள் இதுன்றதுலாம் இல்ல. ஆன்மா வந்து எந்த தன்மை அப்படின்னு பார்த்தா பெண் தன்மை தான். புரியுதுங்களா, அதாவது இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஆன்மாவுக்கு வந்து ஒருவேளை பெண் மாதிரியான தோற்றம், உடல் அமைப்பு அதெல்லாம் இருக்குமான்னா இல்ல, உடல் அமைப்புல அப்படி இருக்காது. ஓகே, பட் ஆன்மாவோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தன்மை தான். சோ இது வந்து அப்புறமே அப்போ இந்த தியரியை நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்க கேட்டிருக்கலாம், இல்ல நானும் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான், இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் யாரு, அந்த ஒண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா சிவம் ஒண்ணு மட்டும்தான். சிவம்ன்ற அந்த ஒண்ணு மட்டும்தான் ஆண். ஓகேங்களா, மத்தவங்க ஆன்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான். எல்லாருமே, அது யாரா இருந்தாலும் சரி, தேவர்கள், மூவர்கள், முத்தர்கள், சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த ஆன்மா பெண் தான், பெண் தன்மை தான். ஓகேங்களா, சோ இது வந்து எப்படி இது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சிவம் ஒண்ணு மட்டும்தான் ஆண். அதை விட நம்ம முக்கியமா இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேயா, அதை முதல்ல நம்ம அதையும் நம்ம இங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, ஆனா ஆன்மான்றது பெண் தன்மையின் போது அப்ப பெண் மாதிரியான ஒரு தோற்றம் கூட இருக்குமான்னு அப்படி இருக்காது. அதோட ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இருங்க, அதோட ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாச உருவம் தான். ஓகேங்களா, வெளிச்சம் தான். விந்து அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விந்து வெளிச்சம். ஆக்சுவலி சக்தினாலே என்னது, எனர்ஜி. எனர்ஜினாலே என்னது, ஒளி. சோ விந்து, ஒளி, வெளிச்சம், ஒளிப்புள்ளி, விந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க இருக்கு ஒளிப்புள்ளி, சின்னதா விந்துவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது ஆன்மா தான். ஓகேங்களா, அப்போ ஆன்மாவோட உருவம்ன்றது இதுதான். ஓகேயா, பட் அதோட தன்மைன்றது பெண்மை. ஓகேயா, சோ அதுதான் அவர் அங்க சொல்ற வர்றதுல ஒரு முக்கியமான விஷயம். ஓகேயா, சோ அதே மாதிரி இங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும், சிவம்ன்றது ஆண். ஆனா அதுக்கும் இம்பார்ட்டன்ஸா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேயா, பட் ஆன்மாக்கள், அதுல இருந்து வந்த சக்தி ஆன்மாக்கள் பல, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல கோடி. ஓகேயா, சோ அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமந்திரத்துல ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இன்னருள்ன்றது அருட்சக்தி தான் குறிக்குது. ஓகேங்களா, சோ அப்போ ஒன்று அவன் தானே, ஒன்றுன்றது அவரோட அந்த ஒரு ஒன்னஸ குறிக்குது. இது ரெண்டு இன்னருள். ஏன் ரெண்டுன்ற இடம் சக்திக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுக்கு மேல போயிட்டாலே அது பல. ஓகேயா, அதாவது 2 பேர் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அவர்கள் தான் சொல்லுவோம். 2000 பேர் வந்தாலும் அவர்கள் தான் சொல்லுவோம். சோ அதான் அந்த டுவாலிட்டி எல்லாமே. ஓகேயா, சோ அந்த ஒன்னஸ், சிவம்ன்றது அந்த ஒன்னஸ். ஓகேயா, சக்திங்கிறது அந்த டுவாலிட்டி. டுவாலிட்டின்றது எத்தனை வேணா இருக்கலாம், பல பல பல. ஓகேயா, சோ இதான் இங்க நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்பதான் நம்ம மெயினான கான்செப்டுக்குள்ளே போறோம். ஸோ இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அறிவியல் சைட்ல இருந்து இதை நம்ம பார்த்துட்டு உள்ள போவோம். ஓகேங்களா, அறிவியல் சைட்ல இருந்து என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிற இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இது எல்லாத்துக்கும் தொடக்கம் ஆரம்பம் எது அப்படின்னு பார்த்தா பிக் பேங் தான். ஓகேயா, ஸோ அங்க இருந்து அறிவியல் சைட்ல இருந்தே இதை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அறிவியலோட இதுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, currently favored version of the Big Bang theory possessed that everything we see for the light years around came into being out of nothing. ஓகேயா, சோ அந்த நத்திங் என்ற அங்க ஒரு இதுல இருந்துதான், அந்த ஒண்ணுத்துல இருந்துதான் எல்லாமே வந்தது அதாவதுன்னு சொல்றாங்க. ஓகேயா, ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயமும் எதுல இருந்து வந்ததுன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நத்திங் அப்படின்றாங்க. ஆனா நத்திங்ன்றது அது எப்படி நத்திங், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து எப்படி இவ்வளவு வர முடியும், வாய்ப்பே இல்லை. அப்ப இவங்க ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கிற சிவம் தான் அப்படி சொல்றாங்க. புரியுதுங்களா, சிவம் தான் அது. ஆக்சுவலி சிவம் தான் அது. ஏன்னா
ஸோ முதல் தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருவம் தான். ஸோ அருவம்ன்றது உருவமற்றது, ஃபார்ம்லெஸ் ஆர் ஷேப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அருவம் ஏதும் இல்லாத அந்த ஒரு இதுல தான் வந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலி சிவத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு, அது நமக்கு தெரியும், புரியுதுங்களா? அருட்சிவம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இவர் சிவமே எங்க இருந்து வந்ததுன்னா ஞானசக்தி. ஞானசக்தி யாரோட ஞானசக்தி அப்படின்னு பார்த்தா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஞானசக்தி தான் அது. ஓகேயா? ஆனா அந்த அளவுக்கு இன்னும் சயின்ஸ் போகல. ஓகேயா? ஆனா அருவம்ன்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எதுல இருந்து வந்துன்னா பீயிங் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால இங்க நிறைய பேர் இன்னொரு விஷயத்தையும் ஒரு மிஸ்கன்செப்ஷனை வச்சுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்யத்துல தான் வந்தது. சோ அதனால நாமளும் என்ன ஆகுறோம்னா ஒரு சூன்யத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நாமளும் ஸ்பிரிச்சுவல்ல ஏதோ மற்ற அந்த ஒரு தன்மையை அடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது முழுக்க அது வந்து ஒரு இதுவான ஒரு தவறான ஒரு புரிதல் தான் உண்மை. அது புரியுதுங்களா? ஆக்சுவலி ஒரு பேரறிவு கிட்ட இருந்துதான் அந்த அறிவு தான் அருவமாக வந்து அந்த அருவத்துல இருந்து உருவம் உருவாது. சரிங்களா? ஏன்னா சக்திங்கிறது என்ன, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் தத்துவம் அருவம், இரண்டாவது தத்துவம் உருவம். ஓகேயா? மூணாவது தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுருவம். ஓகேயா? சதாசிவம்ன்றது அறிவுருவம். ஓகேயா? சோ இதுதான் நம்மளோட அந்த கான்செப்ட், உருவம் அருவம். இதை பற்றி நாம டீட்டெயிலா அது கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போதைக்கு லைட்டா சொல்லி வைக்கிறேன். ஓகேயா? ஏன்னா இங்க ஒரு தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஒண்ணுமே இல்லாததான் வந்தோம், ஒண்ணுமே இல்லாம தான் போக போறோம், ஒண்ணுமே இல்லாததுதான் இவ்வளவு பெரிய கூத்துண்டு. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி நினைக்கிறது ரொம்ப மடமைத்தனம். ஓகேயா? அதே மாதிரி சயின்ஸ் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பேங்ன்ற யூனிவர்ஸ் பிகன் ஆஸ் சிங்குலாரிட்டி அப்படின்றாங்க. ஸோ அந்த சிங்குலாரிட்டி எல்லாமே ஒண்ணுத்துல இருந்தா வந்தது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே பாருங்க, அந்த ஒண்ணுத்துல இருந்தா இவ்வளோ பெரிய பிக் பேங், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரே ஒரு புள்ளியில இருந்தா ஆரம்பிச்சது. அது அறிவியலும் ஏத்துக்குது. ஓகேங்களா? சோ அந்த ஒண்ணுதான். ஓகே, அந்த ஒண்ணுதான் சிவம். புரியுதுங்களா? ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள். சோ அந்த இரண்டுன்றது ஒண்ணுக்கு மேலன்றது அது எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகே, ரெண்டுன்னு போயிட்டாலே அவர்கள் அப்படின்னாலே, ரெண்டுனாலும் அவர்கள், 2,000-2,00,000 பேருனாலும் அவர்கள். ஓகே, சோ அந்த இருமைத்தன்மைக்கு போயிட்டாலே எவ்வளவு வேணா இருக்கும். சோ அதுல இருந்து வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே வெளிச்சம் தான். புரியுதுங்களா? ஓகேயா? வெளிச்சம், விந்து, சக்தி. ஓகேயா? அதுதான் ஆன்மா. புரியுதுங்களா? சோ அப்போ இங்க இருந்துதான் வந்திருக்கு, எல்லாமே வெடிச்சு வந்திருக்கு. ஆனா இங்க இன்னொன்னு நான் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இங்க இருக்கிற யூனிவர்ஸ் எல்லாமே ஆன்மாக்கள்னா அதுவும் இது நான் சொல்ற கேள்வி. இது வந்து ஆக்சுவலி 5th டைமென்ஷன்ல நடந்த பெருவெடிப்பு. ஓகேயா? இது 5th டைமென்ஷன்ல நடந்தது. ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் உள்ள நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுல உள்ளுக்குள்ள நடந்த அந்த டைமென்ஷன்ல தான் ஆன்மா வந்திருக்கு. அது வேற வெளி. ஓகே, இது பௌதீக வெளியில நடந்த பிக் பேங். அதையும் நான் குறிப்பிடுறேன். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் வரும். அப்போ இப்படி இது போட்டா அது வரலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு தெரியும். ஆனா இது வந்து 5th டைமென்ஷன் நடந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட இந்த ஆகாசத்துல, சூக்கும ஆகாசத்துல இங்க ஒரு பிக் பேங்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதோட ஒரு வெளிப்பாடும் தான் இங்க இருக்கு. ஓகே, இங்கேயும் இருக்கு. சோ அதையும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? இத வந்து நீங்க இங்க எடுத்து பார்த்தாலும் சொல்லுவாங்க. இதோ இங்க இன்னொன்னு வந்து மாட்டிருப்பாங்க. அருட்பாலே கூட, திருவருட்பால ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டம் எல்லாம் விளங்கி ஓங்குகின்ற தனி அண்ட பகிரண்டங்களிலும் வெளி நிறைகின்ற அப்படின்னு வருது. சோ அப்போ ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் விளங்கி ஓங்குகின்றன அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து எப்போன்னா அருட்பால சொல்லப்படுது. புரியுதுங்களா? அருட்பால அவர் சொல்றாரு. அதுவும் அப்பவே ஒளி ஒண்ணுதான். அந்த ஒளி ஒன்றேதான் அண்ட பகிரண்டம் எல்லாம் விளங்கி வெளி பண்ணுகின்றன. சோ அந்த ஒன்னஸ் தான் இது எல்லாத்துல இருந்துதான் இவ்வளவுமே வெளியில ஆகுது அப்படிங்கறத அதுல ஒரு குறிப்பும் இருக்கு. அதை நான் எடுத்து உங்களுக்கு போற போக்குல சொல்லிட்டேன். ஓகேயா? சரி, ரைட். இப்ப வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவம்ன்றது ஒண்ணுன்னு சொல்றியே, அது நீ தான் சொல்ற, அது எப்படி நான் வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்த கோட்பாடு, எந்த இதுல நாம அதை எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு ஆதாரம் இருக்கு. புடிச்சிட்டு வந்திருக்கேன், காட்டுறேன் பாருங்க. சோ சிவம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கேட்டது என்ன அடிக்கடி, சிவம் திருமந்திரத்துல அன்பே சிவம். ஓகேயா? அதுதான் சிவம். ஓகேயா? அந்த சிவம் அன்பே சிவம் தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த சிவம் ஒன்றே சிவம் அப்படின்ட்டு, ஓகேயா, ஒன்றே சிவம் அப்படின்ட்டு அருட்பால எல்லா இடத்துலயும் சொல்றாரு.
வள்ளலார் நிறைய ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, அருப்பாவோட 6ஆம் திருமுறையில எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்துலயும் ஒன்றே சிவம் தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவ்வளவு அழுத்தமா அதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், அது காட்டுங்க ஒரு நிறுத்தியும். ஏன் அவ்வளவு அழுத்தமா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து நிறைய பேர் எல்லாமே இங்க சிவம் சிவம் சிவன் சிவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்க இன்னைக்கு நான் சிவன் கோயில் போனேன், அங்க நான் சிவன் கோயில், இன்னைக்கு இந்த இடத்துல சிவன் கோயில், இவருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவன் சிவன் சிவன்ன்றோம். ஆக்சுவலி அவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு பார்த்தா, நம்மள போல இருந்த ஆன்மாக்கள் ஒரு சிவநிலையை அடைஞ்சி சிவ அனுபவத்தை, ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு சிவநிலையை, ஒரு சிவ அனுபவத்தையும் பெற்றதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலையில ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப நானுமே கூட ஒரு சிவ அனுபவத்தை பெறும்போது ஒரு நிலையை நான் அடையிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நிலையை நான் ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணி வரேன்னா நானும் சிவத்தோட அந்த ஒரு நிலையை அடைஞ்சு சிவன் ஆகிறேன். ஓகேங்களா? அப்போ அதுக்குன்ட்டு நான் தான் எல்லாம் சிவன், ஓகேயா, நான் தான் ஒட்டுமொத்த சிவன், என்னுடைய இதுதான் இது எல்லாம் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதா ஆகுமா? ஆகாது. எனக்கு முன்னாடியுமே சிவன் இருந்தது. ஓகேயா? அதோட அனுபவத்தை நான் பெற்று வந்ததால இப்ப நானும் அந்த சிவனோட அந்த இதுல இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களும் நம்மள வந்து சிவன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இடத்த, ஒரு இதை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கோயில் ஒரு இதை வைக்கிறாங்க. ஓகேயா? ஆனா அதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் தான் எல்லாம், இவரே தான் எல்லாம் அப்படின்றாங்க. இல்ல, அது ஒரு நிலை அடைஞ்சவங்க. ஓகேங்களா? அவங்களும் ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. தே ஆர் இன் ஆல்சோ இன் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ், ஒரு சோலோட இதுல. ஓகேயா? சோ அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுது. இப்ப சிவம்னு நான் சொன்னா யார சொல்றேன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவரை சொல்றீங்களா, இங்க இருக்கிற சிவன் தானே, இங்க இருக்கிற சிவன் தானே, அது வேற இது வேற, இதுதான் ஒரிஜினல் ஆத்தென்டிக். ஓகே, ஆத்தென்டிக் சிவம் இதுதான். அதனாலதான் ஒன்றே சிவம், இதுதான் அந்த ஒன்னான சிவம். நாம இங்க பாக்கிறதுலாம் பலவான சிவம். அந்த நிலைய பாதி அடைஞ்ச ஆன்மாக்கள் தான் அவங்க. ஓகேயா? சோ அது எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. ஒன்றே சிவம் என்று உணர்ந்து இவ்வுலகம் எல்லாம் நன்றே ஒருமையுற்று நன்னியே அப்படின்றார். ஓகேயா? இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, சித்து எல்லாம் வல்ல சிவம் ஒன்றே, சித்து எல்லாத்தையும் உடுக்கிற சிவம் ஒன்றே அப்படிங்கிறார். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம், ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. ஒன்றே சிவம் என புரிந்த அறிவுதான் தகுதியான உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன், உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன் அப்படின்றார். ஓகேங்களா? சோ ஒன்றே சிவம்னு உணர்ந்தேன், அதனால நின்று மெய்ஞான நிலை பெற்றேன், உண்மையான ஞான நிலையை பெற்றேன் அப்படின்னு அருட்பால வள்ளலார் சொல்றார். ஓகேங்களா? இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு பாருங்க, ஒன்றே சிவம் அதை ஒன்று சன்மார்க்கமும் ஒன்றே என்று உணர்ந்தேன். இங்க ஏகம் சிவம், ஏகம் சிவம், ஏகம் சிவம். ஏகம்னா என்னது? ஏகம்னா ஒண்ணு. ஓகேயா? ஏக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏக். சோ அப்போ ஏகம் சிவம், ஏகம் சிவம், ஏகம் சிவம், இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் போட்டு சொல்றாரு. புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்றே என்று புரிந்தேன் அப்படிங்கிறார். ஓகேயா? சோ சிவம் ஒன்று என அருளால் தெரிந்தேன். தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே எந்த நானே என் நானே சார்தெரிமே. ஆணையிட்டு சொல்றேன், சுத்த சிவம் ஆகிய இது ஒன்னே ஒண்ணுதான், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும், அதான் எவ்விடத்தும் எவ்வுயிர்களுக்கும் இடங்கும் விளங்கும் சிவம் ஒன்றே, என் நானை என் மகனே இரண்டில்லை, அது ரெண்டு இல்ல, அது ஒண்ணு அப்படின்றாரு. சோ இந்த இடத்துல இரண்டில்லை அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டுவாலிட்டி. ஓகேங்களா? டுவாலிட்டினா ரெண்டு, இருமைத்தன்மை. போன வீடியோல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இருமைத்தன்மை பிரிச்சு பாக்குறாங்க இது. சோ இரண்டில்லை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டுவாலிட்டி. சோ அதுதான் அங்க குறிப்பிடுறாரு, இரண்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றேதான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ அது வந்து ஆக்சுவலி சிவம்ன்றது ஒரு சுத்த சிவ வெளி. அது ஓகே, அது வந்து ஒரு தூய வெளி. அந்த தூய வெளிக்குள்ள போனா அங்க ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு தூய வெளிக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இமயமலையில திரிசூலம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் உக்காஞ்சிருப்பாரு, புலித்தோல் போட்டுக்கிட்டு இருப்பாரான்னா அப்படி இருக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த மாதிரியான இது கிடையாது. அது வந்து ஒரு ஃபீல்டு. ஓகேயா? எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தத்துக்கும் மூல காரணமான யூனிவர்ஸோட கான்சியஸ்னஸ் சென்டர், எப்படி சொல்றது, கரெக்டா சொல்றது அந்த சென்டர் போல் ஆஃப் என்டையர் காஸ்மாஸே அதான். புரியுதுங்களா? ஒரு ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது தூய வெளியது. ஸோ அந்த சிவம் தான் வந்து எங்க இருந்து வந்தது, ஏது வந்தது தெரிய வரும். அந்த சிவம் எங்க இருந்து வந்ததுன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிட்ட இருந்து, அதாவது சுத்த சிவத்துக்கிட்ட இருந்துதான் வந்தது.
சிவத்துக்கிட்ட இருந்துதான் சிவம்ன்றது வந்தது. ஓகேங்களா? அந்த சிவம் தான் பலவா பிரிஞ்சு இப்படி இருக்கு. ஓகேயா? இந்த மாதிரி ஒன்னொன்னா பிரிஞ்சு 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 வந்து தானே மாறுது. சோ அந்த பிரிஞ்சு வந்த அந்த நிலையை பத்தி இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். என்ன ஆகுறாரு, என்ன ஏதுன்ட்டு. சரிப்பா, இப்ப வந்து அவரோட அந்த நிலை என்னன்றதை இப்ப பார்ப்போம். ஓகேயா? அருட்சிவம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஓகேயா? இது வந்து அவரோட திருவுருவம். சோ இவர் தான் என்ன ஆறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவமா ஆகிறார். ஓகேயா? அருவமா ஆகிறார். சிவம் தான் அவரு. சோ அருட்சிவம் தான் சிவமா கன்வெர்ட் ஆகிறார். ஓகே, சிவமா ஆகிறார். ஓகேயா? அடுத்த நிலையில என்ன ஆறாருன்றத பாரு. அவரே தான் சிவமாகவும் அடுத்த நிலையில சக்தியாகவும் மாறுறாரு. புரியுதுங்களா? பிந்துவா மாறுறாரு. ஓகேயா? உருவம் வந்துருது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து திருவுருவமா இருக்காரு. ஓகேயா? அவரோட உருவத்துல அவர் இருக்காப்ல. அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா அருவ நிலைக்கு வராரு. அருவம் நிலை அப்படின்றது மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் ஆர் ஷேப்லெஸ், அந்த ஒரு வைப்ரேஷனல் அந்த லெவலுக்கு வராது. வைப்ரேஷனுக்கு வந்து நீங்க வடிவம் கொடுத்து இதுதான் அப்படின்னு குறிப்பிட முடியாது. அது எப்படி வேணா மாறும், எந்த மாதிரி வேணா இருக்கும். அது வந்து நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா? இதுதான் அதோட ஃபைனலிஸ்ட்னு பண்ண முடியாது. ஸோ அது இல்லாம அது ரொம்ப ரொம்ப நுட்பமாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கவும் முடியாது, இதுதான்ட்டு வரையறைப்படுத்த முடியாது. அருவமானது. ஏன்னா இங்கே பாருங்க, நாதம் வைப்ரேஷன் தான் போட்டிருக்கு. சிவத்தோட தன்மை வந்து வைப்ரேஷன் தான். ஓகேங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் அருவமா இருக்காரு, ரெண்டாவது உருவமாகிறாரு. அந்த உருவம் தான் என்னது, பிந்துவா மாறுறாரு, வெளிச்சமா மாறுறாரு. ஓகேயா? இங்க இன்னொன்னு நான் சொல்லணும், நிறைய பேரு வெளிச்சம்னு உடனே இவரும் வெளிச்சம் தானே, இவரும் ஒளியா தானே இருக்காரு, சோ இவரும் வெளிச்சம் இங்கேயும் வெளிச்சம் வருது, ரெண்டு எப்படி ஒளியா, ரெண்டு ஒளியான்னு கேக்குறீங்க. அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து காரண ஒளி. இவர் வந்து ஜோதி. ஓகேயா? ஜோதி வேற, வெளிச்சம் வேற, ஒளி வேற. ஓகேயா? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? சோ இவர் வந்து ஜோதி, இவர் தான் வந்து காரண ஒளி. ஓகே, இது எல்லாம் அந்த ஒளியில இருந்து காரியப்படுகின்ற ஒளிதான் வந்து விந்து ஒளி. ஓகேயா? சக்தி எல்லாம். ஓகேயா? சோ இப்போ வந்து நாம வந்து தெரிஞ்சாச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்திங்கிறது இதுதான். எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் தான், விந்து தான், ஆன்மா தான். ஏன்னா சொல்லிட்டாருல, விந்து என்பதே ஆன்மா அப்படின்னு சொன்னதால அப்போ ஆன்மாக்கள் தான் வராது. ஓகேயா? சக்தி வடிவம் தான். நம்ம எல்லாருமே வந்து டிவைன் காட்னஸ் தான். ஓகேயா? அதனால நம்ம வந்து இதை நம்ம இன்னைக்கு நாள் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, அது உண்மையெல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வெளியில. ஓகேங்களா? சோ ஆனா இதோட சக்தியோட வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் ஆன்மாவும் இருக்கும், பெண் மாதிரியான உருவம் கொண்டுதான் இருக்கும்னா அப்படி கிடையாது. அது வந்து ஜோதி வடிவமா இருக்கும். ஓகே, ஜோதி வடிவத்துலதான் அதுவே பிரகாசமா பெண் ஒளியா பொன்னொழியா இருக்கும். ஓகே, அதுக்காண்டிதான். ஆனா அந்த மாதிரி உடல் கொண்டதா இருக்கும்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கூடாது. ஓகே, அது இந்த மாதிரி எனர்ஜி ஃபார்ம் தான் ஆன்மான்றது. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் உருவமா இருந்தாரு, ஃபர்ஸ்ட் அருவமா இருந்தாரு, ரெண்டாவது உருவமா மாறினாரு, மூணாவது என்னன்றத பார்ப்போம். மூணாவது வந்து அருவுருவமா மாறுறாரு. ஓகேயா? அருவுருவம் மீன்ஸ் அருவமும் உருவமும் சேர்ந்த ஒரு நிலை. ஓகேயா? இத வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, குறிப்பிட முடியாது. இதுதான் அப்படின்னு சூட்ட முடியாது. ஆனா அதுதான் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணுத்த நம்ம குறிப்பிடுறோம். ஓகேயா? அதுதான் அப்படின்னு சொல்ல முடியுது, ஆனா அது எதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து அருவுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஜீவனா மாறுறாரு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் சிவம், அப்புறம் ஆன்மா, அப்புறம் ஜீவன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருவுருவம். அருவுருவத்துல இருந்து சூக்கும உருவம், அதுதான் மனம். ஓகேயா? அருவுருவத்துல இருந்து சூக்கும உருவம், அதான் மனம். அதுக்கு அடுத்து வந்து சூக்கும உருவத்துல இருந்து என்ன உருவம், ஸ்தூல உருவம், அதுதான் உடல். சரிங்களா? இப்படிதான்ப்பா, இதுதான்ப்பா படிநிலை. ஆண்டவர் இறங்கி வந்த படிநிலைன்றதுதான் இதுதான். புரியுதா? இத்தனை உருவமா அவர் மாறி இறங்கி வந்திருக்காப்புல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்படிதான் இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல அவரோட உருவமா இருக்காரு, அவரே இரண்டு படுறாரு. ஓகே, அருவமா மாறுறாரு, உருவமா மாறுறாரு, உருவமா மாறுறாரு, அப்புறம் சூக்கும உருவமா மாறுறாரு, தூள உருவமா மாறுறாரு. அதுதான் இப்படிதான் ஸ்ட்ரக்சர். இதுதான். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இறங்கி வந்தாரு பாத்தியா, இந்த இறங்கி வந்த இந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தடத்த நிலை. ஓகே, இத்தனை இதுவா அவர் இறங்கி வந்திருக்காரு பாத்தீங்களா, இத்தனை நிலையா அவர் இறங்கி வந்ததுக்கு பேர் வந்து தடத்த நிலை. தடத்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, தடத்த நிலை மீன்ஸ் தடம் இறங்கி வந்த நிலை. ஓகே, அதனால தடத்த நிலை அப்படின்னு பேரு. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அவரோட சொரூப நிலை.
சொரூப நிலை மீன்ஸ் அதான் அவரோட உண்மையான சொரூபம். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, உன்னோட உண்மையான ஸ்வரூபம் எனக்கு இன்னைக்கு தான்டா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஆக்சுவலி அவருடைய சொரூப நிலை. இது வந்து அவருடைய தடத்த நிலை. ஓகே, தடத்த நிலை தான் இத்தனை ஃபார்ம். சிவம், உருவம், அருவம், அறிவுருவம், சூக்கும உருவம், ஸ்தூல உருவம் அப்படின்னு சொல்றது எல்லாம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவர் வந்து ரெண்டா போறாரு. ஓகேயா, அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே தான் வந்து மேல், அதாவது மாஸ்குலின் எனர்ஜியா மாறுறாரு, சிவமா மாறுறாரு, ஒன்னஸா இருக்காரு, ஃபெமினின் எனர்ஜியா மாறுறாரு. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து இப்ப நடக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறவர் தான் என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எனர்ஜியா ஃபர்ஸ்ட் அவர் வந்து தன்னை மாத்திக்கிறாரு, இறங்கி வர்றாரு அந்த சமயத்துல. அதனாலதான் இங்க அந்த பிளவு ஏற்படுது. ஓகேயா, மாஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னா அது வந்து ரொம்ப நம்ம குழப்பிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலையில சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ மாஸ்குலின் எனர்ஜின்றது அதுக்குரிய ஒரு பண்பு நலன் இருக்கும். ஓகே, லாஜிக்கலா திங்க் பண்றது, கான்பிடென்ட், ஃபோக்கஸ், ஸ்ட்ரென்த், ஸ்டேபிள், கிளியர், இந்த மாதிரி இருக்கும். ஃபெமினின்ன்றது ரொம்ப வந்து ஜென்யூரஸா இருக்கும், இன்ட்யூஷன் இருக்கும், நார்ச்சரிங், கிரியேட்டிவ், கொலாபரேட்டிங், கேரிங், அன்பு செலுத்துறது, நன்றி உணர்வு, இந்த மாதிரியான தன்மை தான் வந்து ஃபெமினினோட இதுல சொல்லுவாங்க, ஃபெமினின் தன்மையை சொல்லுவாங்க. மாஸ்குலினுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஆனா இதுதான் அப்படின்னு முழுசா நான் சொல்லல, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, சரி. சாரி, இப்படி இருக்கும்போதுதான் இதனாலதான் வந்து எல்லாரும் இப்படி இந்து என்பது ஆன்மா அப்படின்றதாலதான் நிறைய பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய அருளாளர்கள்லாம் தன்னை வந்து வந்து ஒரு பெண்ணா சொல்லி பாடுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பெண்ணாக தன்னை பாவிக்கல, தன்னோட ஆன்மா வந்து பாடுது, அவங்களோட ஆன்ம தரத்துல இருந்து அவங்க பாடுறாங்க. அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே அருளாளர்கள் வந்து ஆன்ம தரத்துல இருந்து பாடுறாங்க. ஸோ அதோட ஒரு இதுதான் வந்து இங்க ஒரு பாடலை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அருட்பால் வந்து கேளுங்க. தோன்றும் சக்தி பல கோடி, அளவு சொல்ல ஒன்னா. சோ உருவார சக்திகள் வந்து பல கோடி. அதுதானே பார்த்தோம், ஆன்மா என்பது ஒண்ணு, டுவாலிட்டி, ரெண்டுக்கு மேல, ரெண்டுனாலும் அவர்கள் 2000 பல கோடி, அளவு சொல்ல ஒன்னா. தோன்றும் சக்தி பல கோடி, தொகை உரைக்க முடியா. ஓகேயா, சோ இப்போ இந்த சக்தினாலே என்னது, எனர்ஜி ஃபார்ம். ஓகேயா, நம்ம பார்க்க பாருங்க. இத்தனை வருது, இத்தனை தோன்றும் சக்திகள் வந்து அந்த எனர்ஜி வந்து ஃபார்ம் எத்தனைன்னு பார்த்தா கணக்கில, அது இருக்கான், போயிட்டே இருக்கான். ஓகேங்களா, தோன்றும் சக்திகள் கணக்கில. ஸோ தோன்றும் சக்தி பல கோடி, தொகை உரைக்க முடியாது. தான்றும் உலகம் தோற்றுவிக்கும் சக்திகள் பல கோடி. சோ உலகங்களை தோற்றுவிக்கிற சக்திகள் பல கோடி. ஓகேயா, அப்புறம் அச்சக்திகளை கூட்டி அதாவது சக்திகள் தான் வந்து உலகங்களை தோற்றுவிக்குது. ஓகே, அதான் அந்த பிக் பேங் தியரில இருந்து வெடிச்சு வந்ததுலாம் என்ன பண்ணுது, உலகத்தை தானே உருவாக்குது. தோன்றும் சக்திகள் பல கோடி அப்படின்ட்டு. சோ அவைகள் தோற்றுவிக்கும் உலகங்கள் பல கோடி. அதுல அச்சக்திகளை கூட்டி ஏன்ற வகை விடுகின்ற சக்தி பல கோடி. ஓகேயா, அந்த சக்திகளை எல்லாத்தையும் கூட்டி ஏன்றபடி ஆர்கனைஸ் பண்ணி இது பண்றது ஒரு கோடி. இத்தனைக்கும் அதிகாரி என் கணவர் என்றால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவ்வளோ தூரம் இத்தனை கோடி இது வெடிச்சு வருது, இத்தனை எனர்ஜி ஃபார்ம் வெடிச்சு வருது, அதுல உலகங்கள் உருவாது, இத்தனை இது உருவாது. சோ அத்தனையையும் மேனேஜ் பண்ணி ரெகுலேட் பண்ணி ஒழுங்குபடுத்தி நடத்துறவர் யாரு, யார் அந்த அதிகாரி, என் கணவர் அப்படின்னு சொல்றாரு. யாரு, சிவத்தை தான் சொல்றாங்க. யாருன்னா வள்ளலாரோட ஆன்மா வந்து சொல்லுது என் கணவர் அப்படின்னு சொல்றாரு. என்றால் ஆன்ற மணி மன்றில், ஏன்னா அந்த ஒண்ணுதானே இங்க நம்ம பார்த்தது. இப்படி வெடிச்சு வந்தது மொத்தம் இதுதானே, சக்தி தானே. சோ இத்தனையும் மேனேஜ் பண்ணி பண்றது யாருன்னா என் கணவர் என்றால் ஒரே ஒருத்தர் தானே, சிவம் தானே. சோ அவரை தான் சொல்றாங்க என் கணவர் என்றால். மன்றில் இன்ப வடிவாய் நடிக்கும், மன்றுன்றது இந்த வெளி. ஓகே, மன்றில் இன்ப வடிவாய் நடிக்கும் அவர் பெருமை எவர் உரைப்பார். அந்த இன்ப வடிவாய் நடிக்கும்ன்ற அந்த மன்றம் தான் வந்து எது அப்படின்னு பார்த்தா சிவவெளி. ஓகே, அந்த சிவவெளிக்குள்ளதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்காரு. ஓகேங்களா, நடுவுல இருக்காரு. சோ அது நிறைய பேருக்கு இது ஆகுது இல்ல. ஓகேங்களா, நிறைய எல்லாருக்கும் அது தெரியல. அதுதான் விஷயம். ஓகேங்களா, சிலருக்கு மட்டும்தான், அருளாளர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து, அதனாலதான் நிறைய பேரோட பாட்டுல அந்த இது இல்ல. வெறும் நான் போய் வெறும் இதைதான் பார்த்துட்டு வந்தேன், சூன்யமா தான் இருந்தது இப்பதான் சிலர் எல்லாம் எழுதிருப்பாங்க, சிலரோட சித்தர்கள் பாடலாம் கேட்டு. ஏன்னா அவர் யாருக்கு வெளிப்படணுமோ அவருக்கு தான் வெளிப்படுவார். சோ அங்கதான் அது விஷயம். சோ அவர் பெருமையை
அவர் பெருமையை அறிவார் என் தோழி அப்படின்வாங்க. ஸோ அவரோட பெருமையை எவர் உரைப்பார் அறியாய் என் தோழி. தோழின்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மா வந்து தன்னுடைய தோழி ஆகிய மனசு கிட்ட சொல்லுது. ஓகேயா? ஆக்சுவலி இதை வந்து எப்படி பார்க்கலாம், இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுவா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதர் எக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மதர் எக்ஸ் அவங்க வந்து யார்கிட்ட சொல்றாங்க, மதர் ஒய் கிட்ட சொல்றாங்க. மதர் ஒய் யாரு, திரோதாயி. ஓகேயா? திரோதாயி வந்து தன்னோட தோழி கிட்ட மதர் எக்ஸ் அரிசக்தி அம்மை சொல்றாங்க, இந்த மாதிரி என் புருஷனோட இது எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? என் தோழி இதை கேளு அப்படின்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஆன்மா வந்து மனசு கிட்ட சொல்லுது. இங்க பாருங்க, அடுத்து அவர் மட்டும்தான் சரி, அரிப்பால மட்டுமா அப்படின்னா இல்ல, அதுக்கு அடுத்து பாருங்க, திருவாசகத்திலையும் அதுக்கான லைன் இருக்கு. திருவாசகத்திலையும் ஒரு லைன் வருது, அருவாய் உருவாய் ஆய பிரான் அவன் மருவும் திருவாவூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமே அப்படின்ற. சோ இந்த இடத்துல அருவம் உருவம் நமக்கு இப்ப பார்த்துட்டோம். அருவம்னா என்ன, உருவம்னா என்னன்ட்டு அவரு இதை குறிப்பிடுறாரு. சோ அப்படி உருவான அவரை பத்தி பாடி தெல்லேனம் கொட்டுங்கடி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கொட்டுவோம், தெல்லேனம் கொட்டுதல்ன்றது மகளிர் விளையாட்டு. ஓகேயா? சோ அப்போ ஒரு ஏன் மகளிர் விளையாட்டை வச்சு நமக்கு அவர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அங்க பாடினது மணிவாசகரோட ஆன்மா. புரியுதுங்களா? சோ வாங்கடி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த பாடலை அவர் வந்து இயற்றுறாரு. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இது வந்து இந்த சைட்ல மட்டும் இல்ல, சில சைட்லயும் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு வந்து பிரைடல் மிஸ்டிசம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஐடியா ஆஃப் சோல்ஸ் யூனியன்ஸ் வித் காட். சோ சோல் வந்து காடோட உண்மையான ஓகே அவரோட கனெக்ட் ஆகுது, யூனியன் ஆகுது. ஓகே அதுதான் வந்து உண்மையாவே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜ். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் ஆர் பிரைடல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இதுதான் உண்மையான திருமணம்னா அது இதுதான், திருக்கல்யாணம்னா இதுதான். ஓகேயா? இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம கல்யாணம் பண்றது, இந்த சமூகம் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி பெரிய அளவுல ஒண்ணு நடக்கும், உன்னோட ஆன்ம அளவுல ஒண்ணு நடக்கும். சோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ஒத்திகை தான் இது. ஓகேயா? ஏன்னா இப்ப நான் வந்து திடீர்னு வந்து இது ஆண்டவரோட நம்ம கல்யாணம் பண்றதுதான் ஒரு முடிவான நிலையில ஒரு ஒண்ணு அப்படின்னு சொன்னா, சரி அது என்ன கல்யாணம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. இப்ப நமக்கு அதெல்லாம் பார்த்து நமக்கு அதெல்லாம் பழக்கவே தானே இப்ப கல்யாணம் போது, ஓ இதுதான் அது, ஓ அது அங்க நடக்கணுமா அவரோட அப்படின்ட்டு புரிய வருதுல. சோ அதுக்காண்டிதான் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அமைப்பு, இந்த ஒரு தாய் தந்தை மகன் அப்படின்ற இந்த இது எல்லாமே அதுக்குதான். ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி எங்க நடக்க விடுறாங்க, இங்க மாட்டிக்கிட்டே வாழ்வு இப்படியா போயிடுது. ஓகேயா? சோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஆன்மா வந்து சுத்த அதாவது சிவத்துக்கிட்ட போய் சிவநிலைக்கு போய், ஓகேயா, சிவநிலை சிவவெளிக்குள்ள போய் தூய்மை அடைஞ்சு அருட்பெருஞ்சோதி ஆகணும். அதான் விஷயம், மெயினான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தா அது பாருங்க, இங்கே நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா சொல்லுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இது வந்து சுத்த வெளியில நாம இருக்கோம், ஆன்மா வந்து இங்க இருக்கு. ஓகேயா? சோ இங்க இருந்து அது வந்து என்ன போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவவெளிக்கு போனோம். சிவவெளியில போய் மாசற்ற சிவநிலையை அடையணும். ஓகேயா? சிவநிலையை அடைஞ்சு மாசற்ற நிலையாகணும். இப்போ வந்து டிவைன் மேட்டரா இருக்கு, காட் மேட்டரா மாறணும் நம்ம, அதான் விஷயம். ஓகேயா? காட் மேட்டரா நம்ம மாறி தூய்மை அடைஞ்சு இந்த வெளிக்கு போய் மாசற்ற வெளி, சிவம்னாலே மாசற்றன்னு அர்த்தம். சோ இந்த மாசற்ற வெளிக்கு போய் நம்ம மாசற்ற நிலையை பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த நிலைக்கு நம்ம போனோம். ஏன்னா அதான் நம்மளோட ஒரிஜினலான ஸ்டேட். அதனால ஓகேயா, அதுக்குதான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம்ன்றதெல்லாம் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் அதுக்குதான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த நிலைக்கு நான் ஏன் போனோம்னு நீங்க கேக்குறீங்களா? அப்படி நான் அந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு இந்த 5 வெளிக்குள்ளேயுமே போய் வாழ்றதுக்கான ஒரு வாழ்வுன்றது எனக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ஒரு மலை வெளியில தான் நான் இருக்கேன். ஓகேயா? நான் ஒன்னும் சிவவெளிக்கு போல, அதுக்குதான் முயற்சியில இருக்கும். சோ இப்போ எனக்கு இந்த வெளிக்குள்ள இருக்கிறதுக்கான அறிவு, ஆக்சஸ் தான் எனக்கு இருக்கு. இந்த வெளிக்குள்ள நான் எப்படி போறேன், ஏது போறேன்னு எனக்கு தெரியல. அங்க போனா எனக்கு தூக்கம் இதுன்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல தான் போய் அந்த ஒரு வெளிக்குள்ள தான் நான் போறேன். ஓகேங்களா? சோ இப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அஜோதி நிலையை பெற்று நாம இந்த 5 வெளிக்குள்ளேயுமே நாம இருக்கணும். நம்மளோட இருத்தல நம்ம வைக்கணும். தனி சுதந்திரத்துல நாம வந்து செயல்படணும். ஓகே? ஏன்னா ஏன் இவ்வளவு தூரம் நான் ஊத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, நாம வந்து இங்க இருந்து ஒரு டைமென்ஷனுக்கு போய் தேவர் ஆகிறதும், ஜீவன் முக்தர்கள் ஆகிறதும்,
சத்தர்கள் ஆகிறதும் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம போறதுனால நமக்கு வந்து ஒரு முழுமை கிடையாது. ஓகேங்களா? இப்ப இங்க இருக்கிறவங்களால, ஜீவன் முத்தர்களால, சித்தர்களால வந்து இந்த வெளிக்குள்ள வந்து இஷ்டப்போக்குல அவங்களோட விஷயத்த செய்ய முடியாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அதே மாதிரி இந்த தேவர்களாலையும் இந்த வெளிக்குள்ள போக முடியாது. இங்க இருந்து இந்த வெளிக்குள்ள போய் சத்தி சத்தர்களோட இதுக்குள்ளலாம் போக முடியாது. ஓகேயா? சோ இந்த மாதிரிதான் ஒன்னொன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள ஒரு நிலையை அடைய பெருசு இல்லை. இந்த 5 நிலையும் தாண்டி நம்ம தனி சுதந்திரத்துல நம்ம இயங்கணும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வோட ஒரு முக்கியமான நிலை. ஓகேங்களா? இதுவும் மரணமில்லா பெருவாழ்வோட முக்கியமான நிலை. இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம அப்புறம் போ பேசுவோம். ஓகேங்களா? ஆனா இதுதான் மெயினான விஷயம். ஓகேங்களா? இந்த நிலையில நாம பெறணும். ஓகே, இப்ப நம்மளுடைய ஆன்மா வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளவுபட்டு இருக்கு. சிவமும் சக்தியா பிளவுபட்டிருக்கு. இதை வந்து கரெக்டா நாம சேர்க்கணும். ஓகேயா? ஆண் தன்மையும் பெண் தன்மையிலையும் அந்த ரேஷியோவை கரெக்டா சேர்க்கணும். ஓகேயா? ஏன்னா எல்லாத்துக்குள்ளயுமே வந்து வெறும் பெண் தன்மையும் இல்ல, வெறும் ஆண் தன்மையும் இல்ல. ஓகேயா? ஏதோ ஒண்ணு அதிகமா இல்ல, ஒண்ணு கம்மியா தான் இருக்கு. ஓகேயா? இப்போ பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டாலே அங்க வந்து பெண்மை தன்மை அதிகமா இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள ஆண்மையும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஆணை எடுத்துக்கிட்டாலும் அவனுக்குள்ளேயும் பெண்மைன்றது இருக்கு, ஆண்மைன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவன் ஆணுன்னு போறான். ஓகேங்களா? இதே மாதிரிதான் மாற்று பாலினத்தவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ரேஷியோ மாறுபடுது. அதுக்கேற்ற மாதிரியும் மாறுறாங்க. ஓகேங்களா? ஆனா ஈக்குவலான அந்த ஒரு நிலைக்கு வர்றது இல்லையா? சோ அந்த நிலை, அந்த ஒரு இதை நம்ம பண்ணணும். அந்த நிலை அடைஞ்சா அவங்களுடைய நிலை வேற. ஓகேவா? சோ அந்த ஒரு கரெக்டா அந்த மாஸ்குலின் எனர்ஜியும் ஃபெமினின் எனர்ஜியும் நம்ம வந்து கரெக்டா நம்மளுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி போகும்போதுதான், நமக்குள்ள சிவமும் சக்தியை நம்ம ஒன்னாக்கும் போதுதான், சேனலைஸ் பண்ணும்போதுதான் அடுத்த கட்ட லெவல் ஆஃப் ஒரு இதுக்கே நம்ம போக முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நம்மளை இருக்க சொல்றாரு ஆண்டவர். வந்து நம்மளை எப்படி சொல்லி இருக்க சொல்றாருன்னா, நான் எப்படி எனக்கு ஒரு தனி உருவமாவும் நான் இருக்கேன், ஒரு நிலையில அருவமாவும் நான் இருக்கேன், ஒரு நிலையில நான் உருவமாவும் இருக்கேன், அருவுருவமாவும் இருக்கேன், சூக்கும உருவமா இருக்கேன், தூள உருவமா இருக்கேன். சோ இத்தனை உருவமா நான் இருக்கேன்ல, இத்தனை உருவங்கள் அற்றும் நான் தனியா இருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீ வா, அப்படி வாழு அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அதான் விஷயம். அந்த நிலையில வாழ்ந்து இந்த 5 வெளிக்குள்ள போய் பூந்து ஒரு விஷயத்துக்கு விளையாடுங்கிறாரு. விருப்பப்பட்ட உயிர்களுக்கு விளையாடுதல் மீன்ஸ் அவைகளோட நன்மைக்கு உயர்த்தி பண்ணுன்றார். அதான் விஷயம். சரிங்களா? சோ இதுதான் மெயினான விஷயம். இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம். சரிப்பா? இப்போ உங்களுக்கு வந்து சோ அந்த மதர் எக்ஸ் தான் ஆன்மா. ஓகேயா? அதுல உங்களுக்கு வந்து எந்த வித சந்தேகமுமே வர வேண்டாம். சோ மதர் எக்ஸ் தான் ஆன்மான்னு இப்ப நமக்கு தெரிஞ்சாச்சு. சரியா? சரி, ஆன்மான்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம் உடையது. சரிங்களா? கோடி சூரிய பிரகாசம் உடையதுதான் ஆன்மா. இது வந்து நாம போன லைவ் வீடியோல இந்த சாதனை இது பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சது. கோடி சூரிய பிரகாசம் தான் ஆன்மா. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, பூச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்படிப்பட்டதுதான் ஆன்மான்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? கோடி சூரியன், அதாவது இது எல்லாமே ஒரு சூரியன். இது எல்லாமே ஒரு சூரியன். இத்தனை சூரியன் சேரும்போது ஒரு கோடி சூரிய பிரகாசம் வருது. பாத்தீங்களா? இது இப்படிதான் ஆன்மா வந்து பிரகாச ஒளியா இதுவா இருக்கு. ஓகே, உள்ளொளியா அப்படி இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சூரியனுமே எதை குறிக்குது அப்படிங்கறத நீங்க இப்ப சொல்லுங்க. ஓகேங்களா? ஐ மீன் சூரிய பிரகாசங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கறத நீங்க எனக்கு இப்போ பண்ணுங்க. நான் இப்போ கேள்வி கேட்டேன், யாரு என்ன பதில் சொல்றீங்கன்றத பார்ப்போம். அதாவது இந்த சூரிய பிரகாசம்ன்றது எதை குறிக்குது? ஆன்ம ஒளியை குறிக்குதா, இல்ல ஜீவ ஒளியை குறிக்குதா, இல்ல மன ஒளியை குறிக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஓட்டிங் போயிட்டு இருக்கு. போட்டோம் ஓட்டிங் போட்டோம். ஆன்ம ஒளி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஆன்ம ஒளின்னு போட்டீங்க. 19% தான் ஜீவ ஒளின்னு போட்டிருக்கீங்க. 5% மன ஒளி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகேயா? அது எல்லாம் நடுவில் எவனோ 5% வேணும்னே அந்த மன ஒளின்னு போடுறோம், வேணும்னே போட்டு வருவாங்க. இருக்கட்டும், மாத்தி போடுவோம் அப்படின்ட்டு. ஓகே, பட் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, உள்ள வாங்க நம்ம வந்து பேசுவோம். ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி ஆன்ம ஒளி தான். ஆனா அந்த ஒரு சூரிய பிரகாசம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமா ஆன்ம பிரகாசம் தான். ஆனா அந்த ஒரு சூரிய பிரகாசம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனோட பிரகாசத்தை குறிக்குது. புரியுதுங்களா? ஆக்சுவலி நாம சூரியன்னு குறிக்கப்படுறது எல்லாமே எதன்னு பார்த்தா ஜீவ நிலையை தான் குறிப்பிடப்படுது. நாம அந்த லைவ் ஐ மீன் அந்த ஒரு சார்ட் இதுலயே கூட நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஜீவ பிரகாசம் அப்படின்னு பார்த்தோம். பிரகாசத்தின் வகைகள்ல
ஜீவனோட அந்த ஜீவவஸ்து இருக்கு பாத்தீங்களா, ஜீவவஸ்துக்கு தான் சூரிய பிரகாசம்னு இருக்குது. ஆன்மாவுக்கு அதாவது உயிருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னி பிரகாசம். சரிங்களா, அந்த அக்னிக்குள்ளதான் சிவபிரகாசம் இருக்கு. ஓகேங்களா. சோ ஜீவனுக்கு வந்து சூரிய பிரகாசம் தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. மனசு வந்து சந்திர பிரகாசம். ஏன்னா மனசுங்கிறது சந்திரன் மாதிரி, நிலா மாதிரி, ஒரு நாள் பிரைட்டா இருப்பாரு, ஒரு நாள் டவுனா டல்லா இருப்பாரு. ஓகேங்களா. சோ அதனால அவருடைய பிரகாசம் மாறும். அதே மாதிரி மனதோட பிரகாசம்ன்றது சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஜீவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதை பொறுத்துதான் உங்க மனசோட பிரகாசம்ங்கிறது அமையும். சோ அதனாலதான் அதுக்கு சந்திர பிரகாசம், ஜீவனுக்கு சூரிய பிரகாசம். ஆன்மா வந்து அக்னி பிரகாசம். அதாவது அக்னிங்கிறது எப்படிப்பட்ட அக்னி அப்படின்னு பார்த்தா அந்த சூரியனுக்கு உள்ள கோரா இருந்து பிரகாசத்தை கொடுக்குற அக்னி. அது வந்து உள்ள வந்து காரண அக்னின்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ இந்த பிரகாசம் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஜீவன் பிரகாசம் தான். அது ஜீவன்ன்ற மீன்ஸ் பல ஜீவன்களோட அனுபவம். ஒரு பிறவிலையும் ஆன்மா வந்து அத்தனை பிறவிலையும் ஒரு ஜீவனா வாழ்ந்தது பாத்தீங்களா, அத்தனை ஜீவனோட அறிவு பதிவு தான் அந்த ஒரு இத்தனை ஆன்மாக்குள்ளதான் போய் பதிவாகும். இப்ப நான் ஒரு ஜீவராசியா வாழ்ந்திருக்கேன்னா, சோ ஒரு பிறவில ஒரு ஜீவனா நான் வாழ்ந்திருக்கேன்னா, அத்தனை பிறவிலையும் நான் வாழ்ந்த அந்த ஜீவனோட அந்த பதிவு எங்க பதிவாகும், எதுகிட்ட பதிவாகும்னா என் ஆன்மா அறிவுல தான் பதிவாகும். சோ அந்த ஆன்மானாலே அறிவு தான். ஓகேங்களா. சோ அந்த இதுல பதிவான அந்த பிரகாசம் தான் இது எல்லாமே. ஒரு ஜீவனா நான் வாழ்ந்ததோட பதிவு தான் இது. சோ இது எல்லாமே ஜீவன் தான். இவைகளுக்கு இன்னும் அறிவு இருக்கு. ஓகே, அறிவுள்ள ஜீவன்கள் தான். அதோட பிரகாசம் தான் ஒட்டுமொத்த ஆன்மாவா ஆன்ம வெளியா பிரகாசிக்குது. ஓகேவா. இது ஒரு விஷயம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு பிறவில நாம எடுத்த வாழ்வோட அந்த ஜீவனோட அறிவோட பிரகாசம் தான் ஒரு ஆன்மாவை ஒட்டுமொத்தமா பிரகாசிக்க செய்யுது. ஓகேங்களா. ஒரு ஜீவன்ல எடுத்த நாம நல்ல பிறவியை எடுத்து, நல்ல பிறவின்னு இல்ல, எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவில நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல எதையும் செய்யும் போது, நல்ல கர்மாவும் நல்ல விஷயங்கள் நல்ல அருள்வழியும் நம்ம சேர்க்கும் போது நம்ம ஆன்மாவுமே எப்படி இருக்கும், பிரகாசமா தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேயா. அதே போல இருளான பாவமான கர்மாக்களை சேர்க்கும் போது நம்ம ஆன்ம பிரகாசமும் மங்கி போய் மழுங்கடிக்க ஆரம்பிக்கும். சரி, அட் த சேம் டைம் இங்க கேலக்சிஸ்ல யூனிவர்ஸ்மே எல்லா இதுவுமே நான் சொல்றேன், எல்லா மில்கி வேவுமே சொல்றேன். இந்த கேலக்சிஸ் எல்லாமே ஒரே பிரகாசத்தோட ஒரே கலர்ல ஒரே அளவுல இருக்கா அப்படின்றதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஒரே இதுல இருக்கா? இருங்க நான் கேள்வி சொல்றேன். இந்த பிரபஞ்ச திரள் ஒட்டுமொத்தமா இருக்கு இந்த கேலக்சிஸ், இது எல்லாமே ஒரே அளவிலையும் ஒரே பிரகாசம் உடையதா இருக்கா? முடிச்சிட்டேன், நானே சொல்லிடுறேன். இல்லைதான் ஒரே பதில். ஓகேயா. ஏன் ஒரே பிரகாசத்துல இல்ல, பிரகாச அளவு மாறுபடுது அப்படின்னு பார்த்தா அவைகள் செஞ்ச கர்மா. அப்படி புரியுதா இல்லையா? அவைகள் அவைகள் சேர்க்கிற அந்த அருளொளியை பொறுத்துதான் அவைகள் ஆன்மாவோட வடிவம்ன்றது அமையுது. புரியுதுங்களா. நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல இதை சேர்க்கும் போது நல்ல அறிவையே சேர்த்து நல்ல செயல்களே செஞ்சா அதுக்குரிய பிரகாசம் இருக்கு. புரியுதுங்களா. சோ அப்போ அது வந்து மாறுபடுது. ஓகேயா. ஆனா இதுதான் ஃபைனலா இப்படியேதான் இருக்குமானா இப்படி கிடையாது. இந்த நிறத்துல இருந்து வேறு நிறத்துக்கு மாறும். அந்தந்த ஜீவன்கள் வந்து அந்தந்த ஒரு இதுலயே தன்னை திருத்திக்கிட்டு உயர்த்தி கொள்ளும் போது அந்த ஆன்மா பிரகாசிக்கும். புரியுதுங்களா. ஆன்ம வெளியில இருக்கிற ஆன்மா பிரகாசிக்கும். அந்தந்த ஜீவன்கள்லாம் தன்னை உயர்த்திக்கும் போது அதுல ஃபைனலா சொல்லப்படுகின்ற ஒளி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வெண்மைதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம், ஃபைனலா அடைகின்ற அந்த நிலை. இடையில இருக்கிற இந்த வேற சில கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சமா மாறி பக்குவத்துக்கு வந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுல என்ன சொல்றது, இருளான வினைகள் சேர்க்கும் போது அது வந்து அந்த பிரகாசம் குறையுது. சோ அப்போ அங்க இப்ப இது சேர்க்குது. இருளுன்னு தனியாதையும் நம்ம சேர்க்க முடியாது, பிரகாசம்ங்கிறது குறையுது. சோ அப்ப அது இருள சேர்த்த மாதிரியான கதையில தான் முடியுது. ஓகேங்களா. சோ அதனால கலர் சேஞ்ச் ஆகுது, மழுங்கி போகுது. அந்த ஒளின்றது பிரகாசிக்கணும், மழுங்க கூடாது. சோ அந்த மழுங்கின வடிவம் வண்ணம் தான் மத்த வண்ணங்கள் இது எல்லாமே. பட் பிரகாசிக்கிற வண்ணம்ன்றது இந்த மாதிரியான ஒரு ஃபைனலா சொல்லப்படுகின்றது. ஆன்மாவுக்கு குறிப்பிடப்படுறது வெண்மைதான். ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. சரி, அப்ப இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே என்னோட ஆன்மானா இது எல்லாமே என் ஜென்ம அறிவோட மொத்த அறிவு தான். புரியுதா. ஒரு கலெக்டிவ் நாலேஜ் ஃபீல்டு அதான் இது. ஓகேயா. சோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆன்மானா கோடி சூரிய பிரகாசம். அதோட பிரகாசம் எதை பொறுத்து அமையுதுன்னா அந்த கோடி சூரியன்ன்றது அந்த கோடி சூரியன்ன்றது எல்லாமே ஒரு சூரியனுமே ஒரு ஜீவனா வாழ்ந்ததோட அதோட அனுபவங்கள், அதோட அறிவு, அதோட உயிர்கள், அது ஜீவன்கள். ஓகேயா. அவைகளுக்கும் அறிவும் உயிரும் இருக்கு. ஓகேயா. சோ அவைகளை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறது அதோட ஆன்மா தான். புரியுதா.
சோ அப்போ இதுதான் இந்த விஷயம். சோ அதோட பிரகாசங்கிறது அவைகள் செய்கின்ற செயல்களையும் பெறுகின்ற அனுபவத்தை பொறுத்தவரைதான் அது அமையுது. அதோட பிரகாசம் எல்லாம். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு விஷயம். ஓகே, சோ இப்ப இந்த ஆன்மா வந்து எல்லாமே ஒரு எங்க இருக்கு, அதோட ஒரு வெளியில இருக்கு, பரம்வெளியில இருக்கு. ஓகே, பரம்வெளியில இருக்கு, பரம்வெளியில இருக்கு. இப்போ இந்த பரம்வெளியில இருந்து ஆன்மா எந்த வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுது அப்படின்ட்டு நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பராபர வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுது. ஓகேயா, இது வந்து நீங்க ஆல்ரெடி கேட்டதுதான். நம்ம வந்து அந்த போன அண்டபிண்ட லைவ் வீடியோலயே நம்ம பார்த்தோம். இந்த பரவெளியில இருந்து ஆன்மா வந்து பரவெளியில தான் இருக்கு, பரவெளியில இருந்து பராபர வெளிக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ பரம்னா என்னது? பரம்னா உயர்வான உயிர் இருக்கின்ற இடம். ஓகேயா, பரம்னா உயர்வான வெளின்னு அர்த்தம். அந்த வெளிக்குள்ளதான் ஆன்மான்றது இருக்கு. பராபரம்ன்றது பராபரம், உயர்வுக்கு உயர்வான. அது அது வந்து எதை குறிக்குதுன்னா பதியோட வெளிய குறிக்குது, இறைவனோட வெளிய. சோ நம்ம ஆன்மா என்ன பண்றாரு, என்ன ஆசைப்படுறாங்க, பண்றாரு இல்ல பண்றாங்கள், அவங்க வந்து ஒரு இது ஃபெமினின், அவங்க அதுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கும். ஸோ இப்ப நம்ம ஆன்மா வந்து ஆக்சுவலி பரம்வெளியில இருக்கு, இந்த பரம்வெளியில இருக்கு. ஓகேயா, பரம்வெளியில இருந்து நம்ம ஆன்மா ஒன்னும் பெருசாலாம் இல்ல, இந்த பராபர வெளிக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்படுது. இந்த வெளிக்கு நான் போகணும், பராபர நிலையை அடையணும் அப்படின்னு நம்ம ஆன்மா வந்து ஆசைப்படுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த வெளியில இருந்து இப்படியே டைரக்டா இப்படி போயிடலாமே அப்படின்னா அப்படி போக கூடாது. அது அது வந்து முடியாது. ஓகேயா, இல்ல நான் இப்படியே டைரக்டா இப்படி போயிடலாமே, ஆண்டவர பரவெளியில இருந்து பரம்பரை வெளியில, அந்த பரம்பரையில இருந்து பராபர வெளிக்கு இப்படியே நான் போயிடலாமா அப்படின்னா அப்படியும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிசைனை ஆண்டவர் வகுக்கல. ஓகேயா, அங்கதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பரநிலையில இருந்து அப்படியே தாவ முடியாது. ஓகேயா, சோ இங்க இருந்து இதுக்குள்ள போனோம்னா அதுக்குரிய அருள் ஒளி தேவை. அப்பதான் ஆன்மாவால அங்க இருந்து அந்த வெளிக்குள்ள போக முடியும். புரியுதுங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளி பூராவே வந்து ஃபுல்லா ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாகாசம் தான். இங்க நிறைய ஆன்மாக்கள் இருக்கும், ஒரு ஆன்மான்னு இல்ல, நிறைய ஆன்மாக்கள் அந்த வெளிக்குள்ள இருக்கும். அந்த வெளியில இருந்து அவைகள்லாம் எதை விரும்புது, சக்தி எதை விரும்பும், சிவத்தை தான் விரும்புவோம். சோ அந்த சிவவெளிக்குள்ள போகணும், சிவத்தை நம்ம பெறணும், அடையணும் அப்படின்ட்டு விருப்பப்படுது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அங்க இருந்து டைரக்டா போக முடியாது. இப்படி ஒரு டிசைன் அவர் வைக்கல. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அருள் ஒளி தேவை. அருள் ஒளி இருந்தா, அதுக்குரிய அருள் ஒளியை நீ வச்சிருந்தா, சம்பாதிச்சா நீ இந்த வெளியில இருந்து இந்த வெளிக்கு நீ போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனை வச்சுட்டாரு. ஓகே, ஏன்னா நீங்களே பாருங்க, இது இன்னொரு இடத்துலயும் சிங்காது. என்னன்னு பார்த்தா சயின்ஸ்லயே இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க இருந்து அந்த 2 கிலோமீட்டர் அப்படி போறேன்னா அப்படின்னு சொல்றேன். இங்க இருந்து நான் அந்த தொலைவுக்கு போனோம்னா நான் என்னன்னு சொல்லுவேன், 2 கிலோமீட்டர் இருக்கு, 3 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் அவ்வளவு தூரம் போறதுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ என்ன தேவை, இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு லைட் இயர்ஸ், அந்த ஒரு லைட் இயர்ஸ், அந்த லைட் இருந்தாதான் அது நடக்கும், அங்க பயணிக்கவே முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா அங்க பயணிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த லைட், அந்த ஒளி தேவை. அந்த ஒளியை தான் வந்து அருள் ஒளி. ஸோ அப்போ ஆன்மாவுக்கு வந்து இந்த பராபர வெளிக்கு போறதுக்கான அருள் ஒளி இருந்தால் இந்த ஆன்மாவால பரம்வெளியில இருந்து பராபர வெளிக்கு போக முடியும். ஓகேயா, சரி. அப்ப அந்த அருள் ஒளிய எப்படி அடைவது, எப்படி பெறுவது அப்படின்னா, இப்ப நான் போய் யாராவது அங்க எனக்கு கொடுப்பாங்களா, எனக்கு கொஞ்சம் அருள் ஒளி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இறைவன் வச்சாருன்னா, எனக்கு கொடுங்க, நான் அந்த வெளிக்கு போகணும்னு கொடுக்குற மாதிரி வச்சாருன்னா நாம என்ன பண்ணுவோம், என்னை விட அவனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, இவனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, கம்மியா அதிகமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஆள் தான் நம்ம. புரியுதா? சோ அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு, என்ன மாதிரி ஒரு டிசைன் வச்சுட்டாருன்னா, அருளொலிய நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, நீ எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கோ, ரொம்ப நல்லதுப்பா, சரி சார் அப்படின்னு, அது நீயே சம்பாரிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இது சம்பாரிச்சுக்கணும். ஆமா, நாமளே தான் சம்பாரிச்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம முயற்சியில, உன் முயற்சியில நீ எவ்வளவு போட்டு எவ்வளவு வேணுமோ நீ சம்பாதிச்சுக்கோ உன் அருளொலிய அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனை வச்சுட்டாரு. அப்போ அந்த அருளொலியை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த அருளொலியை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வெளியை அவர் கொடுத்திருக்காரு, ஒரு செப்பரேட்டான ஒரு வெளியை கொடுத்திருக்காரு. அது பண்றதுக்கான ஒரு முயற்சி. ஓகேயா, ஒரு முயற்சினா அந்த முயற்சிக்கும் அந்த முயற்சி பண்றதுக்கு ஒரு இடமும் தேவை. ஓகேயா, அந்த இடம், அந்த முயற்சி பண்ற அந்த முயற்சி, அந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முயற்சி பண்றதுக்குரிய அந்த இடம் தான் இங்க இருக்கு. பாத்தீங்களா, இந்த இகவெளி, இந்த இகநிலை.
புரியுதுங்களா? இப்ப இந்த ஆன்மா இதுக்குள்ள போகணும்னா அப்படியே போக முடியாது. அது இங்க வந்து இந்த வெளிக்குள்ள வந்து புரியுதா, இகவெளிக்கு வந்து இந்த இகவாழ்வுக்கு வந்து அதுக்குரிய அருளொளிய அது சேர்த்துதான் நான் அதால அந்த வெளிக்குள்ள போக முடியும். அதுதான் டிசைன். சரி, இதுல இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்றத நம்ம போற இதுல போகும்போது சொல்றேன். ஓகேயா? ஆனா இதுதான் டிசைன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? சரிப்பா. சரி, இதுல இன்னொன்னு மெயினா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பிரகாச அறிவு கொண்ட ஆன்மா, இது எல்லாமே அறிவு தானே. அது இப்போ இத்தனை பிறவியா சேர்த்த அறிவு தானே இது. இவ்வளவு அறிவை கொண்ட இந்த ஆன்மா இத்தனை அறிவையும் இத்தனை பிரகாசத்தையும் இத்தனை ஒரு இதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பூமிக்கு வந்து வாழ்ந்து அதை பண்ணிட்டு போவோம்னா போவாது. சரிங்களா? அது எந்த பிறவி எடுக்க போதோ அந்த பிறவிக்குரிய அறிவு பிரகாசத்தை தான் அது பிக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரும். புரியுதுங்களா? அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். சரியா? சோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்மா இங்கதான் இருக்கும், இந்த வெளிக்குள்ளதான் இருக்கும். ஓகே, ஆன்மான்றது இந்த வெளிக்குள்ளதான் இருக்கும். சோ அது என்ன பண்ணும்னா, இந்த வெளிக்குள்ள இருந்து தன்னோட ஒரு சிறு ஒளிய மட்டும் என்ன பண்ணும்னா, ஜீவன், ஒரே ஒரு ஜீவன் இருக்கு பத்தியா, ஒரு ஜீவனை வந்து அது உருவாக்கி என்ன பண்ணும்னா இகவெளிக்கு அனுப்பும். புரியுதுங்களா? அது அங்கேயேதான் இருக்கும். தன்னில இருந்து ஒரு அறிவை உருவாக்கி, ஒரு குட்டி அறிவை உருவாக்கி, அந்த குட்டி அறிவை அந்த பூமிக்கு அனுப்பும். அந்த இதுதான் வந்து அந்த பூமிக்கு தான் போற நிகழ்வு. இங்க என்ன போட்டிருக்கு? சிவமும் சக்தியும். புரியுதுங்களா? அதுதான் அங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு. சிவமும் சக்தியும் சேர்ந்து ஜீவான்மாவா வருது. சோ ஜீவான்மாவை உருவாக்குவாங்க சிவமும் சக்தியும் சேர்ந்து. ஓகேயா? சிவமும் சக்தியும் சேர்ந்து ஒரு ஜீவனை உருவாக்கி அவனை தான் இறக்குவாங்க. அந்த ஜீவனுக்கு ஒரு ஜீவனை உருவாக்கி அந்த ஜீவனுக்கு ஒரு துணையான ஒரு கருவியை கொடுத்து, மனசுன்ற ஒரு கருவியை கொடுத்து, உடல் என்ற ஒரு உறுப்பையும் கொடுத்து இந்த வெளிக்குள்ள அனுப்புவாங்க. இந்த இதுல ரெடி பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புவாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனை வந்து ரெடி பண்ணி, இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி அவனை வந்து இந்த இகவெளிக்குள்ள அனுப்புவாங்க. புரியுதுங்களா? அதான் மெயினான ஒரு விஷயம். இதையும் நாம இங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, தன்னோட ஒரு சார்பா ஒரு குட்டி ஒரு ஒளியா, ஒரு சின்ன ஒரு ஒளியா சிவத்தோட சேர்ந்து தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இங்க வருது. அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெளியில ஆன்மாகாசத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மாகாசத்துல எந்த ஆன்மாவை பிக் பண்ணி அனுப்புறது, இல்ல எந்த அறிவெல்லாம் கொலாப் பண்ணி சேர்த்து ஒரு அறிவாக்கி ஒரு பர்சன் உருவாக்கி அனுப்புறது அப்படிங்கறத யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா சிவம் தான். ஓகேங்களா? சிவம் தான் டிசைட் பண்ணும். யாரு? சிவமும் சக்தியும் ரெண்டு பேரும் தான், கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் தான் இது பண்ணி பிக் பண்ணி அனுப்புவாங்க. சோ அப்ப பாருங்க, இப்போ நாம இந்த இக உலகுல இந்த உடம்புல நம்ம இருக்கோம்னா நம்மள வந்து நம்ம ஆன்மா சிவமும் சக்தியும் சேர்ந்து பிக் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா நிறுத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, என்னோட ஆன்மாகாசத்துல இதுதான் என்னோட ஆன்மாவோட வெளி. ஓகே, என்னோட ஆன்மாவோட வெளி என்னோட ஆன்மாகாசத்துல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என்னோட இந்த ஆன்மாகாசத்துல என்னை விட மெச்சூரான ஆன்மாக்களும் அங்க இருக்கு. புரியுதா? என்னை விட மெச்சூரான ஆன்மாக்கள் ஜீவான்மாக்கள், கரெக்டா சொல்லலாம், என்னை விட ஜீவான்மாக்கள் அனுபவம் பெற்ற ஆன்மாக்கள் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் ஏன் என்ன பிக் பண்ணணும்? என்னன்னா என்ன விட்டுருங்க, ஏன் உங்களை பிக் பண்ணணும்? ஏன் உங்களை பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அப்போ உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. அதையும் நீங்க இங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இவன் போய் இவனால இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி தர முடியும் அப்படின்ட்டு அவர் நம்பி அமைச்சிருக்காருன்னா அப்ப பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க இந்த ஒரு கனெக்ஷன் நாம வந்து புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்மான்றது இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஆன்மாதான் என்ன பண்ணுது, பிறவின்னு வரும்போது தன்னை வந்து இந்த பூமிக்கு வரும்போது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா குட்டி ஒளியா மாத்திக்குது. அந்த குட்டி ஒளி தான் ஜீவன். புரியுதா? அந்த ஜீவனை தான் என்ன சொல்லுவோம், சூரிய பிரகாசம் உடையது. ஓகே, சூரியனா தன்னை மாத்திக்குது, குட்டி ஒளியா ஸ்டார் சீடா மாத்திக்குது. தன்னை கூட ஒரு வகையில ஒரு ஸ்டார் குடும்பத்தை சார்ந்தது தான். ஓகே, சோ அந்த ஒரு ஸ்டார் இதுவா மாறி இந்த பூமியில வந்து பிறகு. புரியுதுங்களா? சோ அப்ப இது யாரு, இந்த ஜீவன் யாரு, இப்ப நாம இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த ஜீவன்ன்றது என்னோட ஸ்மால் மீ. ஓகேயா? இது வந்து என் ஆன்மா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, என் ஆன்மா வந்து நான் தான் மீ தான். என் ஆன்மா வந்து என்னோட பிக் மீ. புரியுதா? என்னோட பெரிய வெர்ஷன், என்னோட பெரிய ஃபார்ம், என்னோட பெரிய உருவம் அது. ஓகே, என் ஆன்மா. ஓகே, நான் யாரு, ஜீவனா இங்க இருக்க நான் யாரு அப்படின்னு பார்த்தா
அதுல இருந்து வந்த ஒரு ஸ்மால் மீ. ஓகேயா, அதான் விஷயம். இதையும் நல்லா மெயினா புரிச்சு. ஆன்மா வந்து பிக் மீ, நான் அதோட குட்டி மீ. ஓகேயா. சோ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தம்மா துண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த தம்மா துண்டு இருக்கிற என்னால, தம்மா துண்டு நான் இருக்கேன், இந்த தம்மா துண்டு இருக்கிற இதால இங்க இருக்கிற இவ்வளோ பெருசா இருக்கிற கோடி சூரிய பிரகாசம் உடைய என்னோட ஆன்மாவுக்கு இந்த தம்மா துண்டு இருக்கிறவன் நினைச்சா அவனால இந்த ஆன்மாவுக்கு கோடி சூரிய அருள்வெளி பிரகாசத்தை இவனால சம்பாதிச்சு தர முடியும். இவனால இந்த தம்மா துண்டு இருக்கானே இவனால சொல்றேன். ஸோ எப்படி ஒரு கனெக்ஷனை வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் அந்த ஒரு இதை மெயினா நம்ம நிறுத்தி புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி சொல்றேன், புரியுதுங்களா? ஆன்மா அவ்வளோ கோடி சூரிய பிரகாசமா இருக்கு, இவன் தம்மா துண்டு இருக்கானே இவனால எப்படி ஆகுதுன்னா பாருங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பிரகாச ஒளி இத்துளூண்டு இருக்கிற இவனை நம்பி இருக்கு, இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கு டிசைன், பிரபஞ்சத்தோட டிசைன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அப்போ இந்த ஜீவனன்றது யாருன்னா இந்த ஒட்டுமொத்த அறிவோட ஒரு குட்டி வெர்ஷன். புரியுதுங்களா? சரி, அப்போ நான் அந்த ஒரு விஷயத்துக்கு வரேன். அந்த குட்டி வெர்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இங்க மெயினா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கோடி சூரிய பிரகாசத்தை எப்படிப்பா சம்பாதிக்க முடியும், அந்த கோடி சூரிய பிரகாசம் தெரிய அந்த அருள் ஒளி என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? சொல்றேன். அந்த கோடி சூரிய பிரகாச ஒளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்ல, ஜீவகாருண்யம் தான். புரியுதுங்களா? ஜீவகாருண்யம் தான் ஒரு ஆன்மாவுக்கு கோடி சூரிய பிரகாசத்தை சேர்த்து கொடுக்கும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட டிசைனை வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த இக உலக வாழ்வுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. நாம இங்க வெறுத்துட்டு இருக்கோம் இந்த வாழ்வு, இந்த இது. ஓகேயா? அது இப்போ ஞானிகள் சித்தர்கள் இருக்காங்கன்னா அது அவங்களோட தரம் வேற, அவங்க வெறுக்கிற முறை வேற. ஆனா நாம செஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு இதுவா நாம நினைச்சு இது பண்ணா அவ்வளவு தூரம் அருள் ஒளியை நம்ம சேர்க்கலாம். புரியுதா? இந்த ஒரு செயல், இந்த ஒரு இதுக்கு இங்க அவ்வளவு வேல்யூ. இங்க மட்டும்தான் ஜீவகாருண்யத்தை செய்ய முடியும், வர உலகில எல்லாம் அதை செய்ய முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இது மொத்தம் யாரு அப்படின்னு பார்த்தா, என் ஜென்மத்தினோட என் ஜென்ம இத்தனை பிறவியா நான் எடுத்து சேகரிச்ச மொத்த அறிவோட வடிவம் தான் இந்த ஒரு பிரகாசம், என்னோட ஆன்மா எல்லாமே. ஓகே, அதை ரெப்ளிகேட் பண்ற ஒரு குட்டி ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் நான். இந்த துண்டு இருக்கிற நான் யாரு அப்படின்னு பார்த்தா, நான் இவ்வளவு ஜென்மங்களா சேர்த்த நீங்களும் தான். நீங்க யாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க இவ்வளவு ஜென்மங்களா சேர்த்த மொத்த அறிவோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு சின்ன ஒரு குட்டி வருஷம் தான் நீங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நாம எல்லாருமே யாரு அப்படின்னு பார்த்தா அவதாரங்கள் தான் நாம. ஓகே, இந்த ஒட்டுமொத்த இதோட அவதாரம் தான் நம்ம இவர் தான் அவதாரம், இறைவன் தான் அவதாரம், நாமளே அவதாரம் தான். எல்லாருமே அப்படிதான் டிசைன் வச்சிருக்காரு. புரியுதா இல்லையா? நாமளே அவதாரம் தான். இந்த ஒரு மொத்த இதையும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு அவதாரம் தான், ஒரு குட்டி அவதாரம் தான் நான். அதுலயே தெரிஞ்சிடும் நிறைய பேரோட ஒரு இதை வச்சு அவனோட ஆன்மாவோட பக்குவம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேயா? அவனோட செயல், பேச்சு, அதை வச்சு அவன் சொல்லிடலாம். அவன் இத்தனை வருஷமா சேர்த்தா அவன் யாரை ரெப்ரசென்ட் பண்றான், அவனோட அறிவோட தன்மை என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, ஒரு நிலையிலும் அந்த ஆகாசத்தோட அந்த ஒரு ஆன்மா ஆகாசத்துல ஒரு ஆன்மாக்கும் ஒரு லெவல் ஆஃப் அறிவு இருக்கு, பிரகாச ஒளி இருக்கு, மாறுபடுதுல. சோ அப்போ அவனோட பிரகாச ஒளி என்னன்றது அவனோட அந்த ஒரு சின்ன அவதாரத்திலே தெரிஞ்சிடலாம். இவன் இவ்வளவு அறிவு தான் சேர்த்திருக்கான், அதுதான் பிரதிபலிக்குது அப்படின்ட்டு. சோ இதையும் நம்ம இங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது மொத்தமே என்னோட கலெக்டிவ் பிறவியோட மொத்த கலெக்டிவ் நாலேஜ். பிறவியோடனா நான் கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டதுன்றது மட்டும் இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் பெற்ற அனுபவங்கள், பிரகாசங்கள், தெளிவு எல்லாமே. இப்போ எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னோட ஒரு பிறவில நான் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் அந்த செயலை நான் செய்யும் போது, இப்ப நான் அதை செய்ய போனேன்னா அந்த பிறவியோட அறிவு எனக்கு ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? நான் என்னதான் இந்த பூமிக்கு வரும்போது நான் ஒரு குறிப்பிட்ட அறிவை மட்டும்தான் இங்க எடுத்துட்டு வந்திருந்தேன். என் ஆன்மா எனக்கு அவ்வளவு அறிவை தான் கொடுத்திருந்தாலும், நான் அந்த பிரிவில எல்லாம் சேர்த்த அறிவை ஆக்சஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் எனக்கு இருக்கு. புரியுதா? அது எல்லாத்தையும் பண்றதுக்கான இது இருக்கு. அதை செய்யும் போது வெளிப்படும். சரிங்களா? அதையும் நான் பண்ணலாம், அதுக்கான உரிமையும் இதுவும் எனக்கு இருக்கு. ஆனா நாம அதை பண்றது இல்லை. நாம இங்கே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்து முடிச்சிடுறோம். ஓகேயா? இதுல இதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அதே மாதிரி இங்க இன்னொன்னு நான் சொல்றேன். நாம
நம்ம வந்து ஒரு செயல் செய்யும் போதும் ஒரு வகையான நம்மளுடைய பண்பை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு செயல் செய்யும் போது அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஆள்னா அவன் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்ல, ஒரே தன்மையோட இருக்கணும்ல. ஆனா அப்படி இருக்கிறது இல்லைங்க. நம்ம யாருமே ஒரு செயல்ல பெஸ்ட்ன்னு சொல்றவன் அவனே ஒரு செயல்ல வேறொரு செயல்ல ஒஸ்டா இருக்கான். ஓகே, அந்த மாதிரி மாறுபடுறான். நம்மளே கூட எடுத்து பார்த்துக்கிட்டா தெரியும். ஒரு சில இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும், ஒரு சில இடத்துல பெஸ்டா இருக்கும், ஒஸ்டா இருக்கும், சில இடத்துல லஸ்டா இருக்கும், சில இடத்துல ரொம்ப கேவல இதுவா இருக்கும், கஷ்ட இதுவா இருக்கும். புரியுதுங்களா? சோ அதுல ஏன் மாறுது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்தந்த வேலையில அந்தந்த அறிவு, அந்தந்த பிறவி அறிவு வேலை செய்யுது, உள்ள இறங்கி. புரியுதுங்களா? இந்தந்த ஜென்ம அறிவு, இந்தந்த இது வராங்கள. ஓகேங்களா? சோ ஆனா அப்படி வருதுன்னா அதை புரிஞ்சு நாம சரிப்படுத்தணும். அதுக்குதான் இந்த பிறவி நமக்கு. அது வருது, அது வேலை செஞ்சிச்சு, அதனால அது போயிடுச்சுன்றது இல்லப்பா விஷயம். அது வந்து போச்சுன்னா அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு கொண்ட ஒருத்தன் இருக்கான்ல, அந்த அறிவு கொண்ட ஒரு வரா உள்ள இருக்கான்னா அவனை புடி, அந்த ஜென்மத்தை புடி, அந்த ஜென்மம் பிடிச்ச வராவை பிடிச்சி திருத்து. அது ஏன் அப்படி பாக்குற, அப்படி பார்க்க கூடாது, தவறு. அப்படி ஏன் அவங்கள பேசுற, அப்படி பேசக்கூடாது, தவறு, மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நம்ம தான் மாத்தணும். அப்படி நாம ஒரு விஷயத்திலயும் நம்மள கவனிச்சு மாத்த ஆரம்பிச்சோம்னா நாம தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆன்மாவோட அறிவையும் மாத்துறோம். அப்போ நமக்கு நம்மளோட ஆன்மாவாகி நம்மளோட அறிவுசக்தி வந்து நமக்கு வேற ஒரு லெவல் ஆஃப் ஒரு இடத்த கொடுப்பாங்க. இப்ப நாம ஒரு டவுன் ஸ்டேஜ் ஆன இந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா சென்டர் ஆஃப் த ஒரு சோலா நம்ம உள்ள போய் நமக்கு சில பணிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். அதுவும் பெரிய அளவுல. இது ஒரு விஷயம் இருக்கு, இதையும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ இதுதான் ஒரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை பிறவியில இத்தனை இது எல்லாமே ஒரு ஆன்மா அறிவு தான். ஓகேங்களா? ஒரு ஜீவன் தான். இவைகளுக்கு இன்னமும் உயிர் இது இருக்கு. ஓகேங்களா? ஆன்மா கஷ்டத்துல இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி லிட்ரலி உங்களை தான் நம்பி இருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுமே, ஆன்மா ஆகாசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவான்மாக்களுமே நம்மளதான் நம்பி இருக்காங்க. நம்மளதான். ஏன்னா இவன் தான் இந்த பிறவில இக உலகில வாழலாம். சோ இவன் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சான்னா எல்லாருக்குமே பெனிஃபிட், எல்லாருக்குமே. ஓகேயா? ஈவன் அது வந்து இங்க இருக்கிற என்னோட ஒரு கடவுளரா இருக்கலாம், இல்ல குலதெய்வங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், எல்லாருமே அந்த குரூப்புக்குள்ளதான் வருவாங்க, என் சோல் குரூப்புக்குள்ளதான் வருவாங்க. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட கடவுள் அந்த என்ன சொல்றது குலதெய்வங்கள், இவங்க ஸ்பிரிட் கைடு, இவங்க எல்லாருமே வந்து என்னன்னு பார்த்தா நம்மள கார்டியன் பண்ற ஒரு ஏஞ்சல். ஓகேயா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஓகேயா? வெதர் நம்ம அவங்கள வணங்குறமோ இல்லையோ அவங்க நம்மள கார்டியன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அருட்சக்தி அணையால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அது. ஸோ அதை அவங்க பண்ணணும். ஓகேயா? சரி, இந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேயா? நம்மளோட ஆன்மாகாசத்துல இருக்கிறவதுதான் இது எல்லாமே. சரி, இப்போ இங்க இன்னொன்னு நான் சொல்றேன். இது என்னப்பா இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஆன்மாகாசத்தை பத்தி இங்க உரைநடை பகுதியில என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில், அதாவது ஒரு காலம்ன்றது என்ன, அதாவது சிருஷ்டின்றது இந்த பிரபஞ்சம் உருவான அந்த படைத்தல் இது பண்ண அந்த நிலைய சொல்றாரு. ஓகேயா? ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகம்ன்றது செலுத்துறது. ஓகேயா? கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தியின் ஆன்மாகாசத்தில் விசும்பிக்கும், அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசும்பிக்கும் அப்படின்றார். விசும்பிக்கும்ன்றது விரிவடையும் அப்படின்றார். சோ அப்போ இங்க வந்து இருக்கு பாத்தீங்களா, அருட்சக்தின்ற இந்த ஆன்மாக்கள்லாம் வந்து ஆன்மாகாசத்துல விசும்பிக்கும். ஓகே, இது வந்து இப்போ புறத்துல இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆகாசம் கிடையாது, இங்க இருக்கிற வெளியில இருக்கிற இந்த ஆகாசம் கிடையாது. இது இதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம். சரிங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆகாசம் புரியுதுங்களா? அந்த ஆகாசத்துல விசும்பிக்கும். சோ விசும்பித்து என்ன நடக்குமா, ஆன்மாக்கள் வெளிப்பட்டு, ஒரு ஆன்மாக்களும் வெளிப்பட்டு இங்க பாரு. இந்த ஒரு ஆன்மாக்களும் வெளிப்பட்டு என்ன பண்ணுமா, பஞ்சகிருத்தியம் தொழிற்படும். பஞ்சகிருத்தியம் மீன்ஸ் ஐந்தொழில். ஓகேங்களா? ஐந்தொழில்கள் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்க விஷயம். சோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆன்மாகாசத்துல யாரு பஞ்சகிருத்தியம் பண்றா அப்படின்னு பார்த்தா 5 கடவுளர்கள் 5 இதை பண்றாங்க. ஓகேயா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க சொல்றேன் கேளுங்க. அருட்சக்தி இருக்கு பாத்தீங்களா, அருட்சக்தி வந்து அதாவது நம்மளோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆன்மா அதாவது நம்மளோட மெச்சூர் வெர்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஆன்மா வந்து இந்த ஆன்மா கூட்டத்திலேயே பக்குவமான ஆன்மா எது அப்படின்னு பார்த்து ஒரு 5 ஆன்மாவை பிக் பண்ணும். அந்த 5 ஆன்மாவை பிக் பண்ணி அவைகளுக்கு பொறுப்பு கொடுக்கும். பிரம்மன், விஷ்ணு, ருத்திரர், ஈஸ்வரர், சதாசிவர் என்ற அந்த நிலைய ஆதிசக்தி வந்து பொறுப்பு கொடுக்கும். அது ஆதிசக்தி தான் நம்ம ஆன்மா. புரியுதுங்களா? சோ அவைகள் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா,
இந்த இருக்கானுங்களே, இந்த வெளியில சுத்திட்டு இருக்கானுங்களே இந்த ஜீவான்மாக்கள், இது எல்லாம் இவனுங்களை எல்லாவனையும் பிறவியில செலுத்தி அவனுங்களை திருத்தி அவனுங்களோட நிலைய உயர்த்தி மாத்தி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தான் ஆன்மா தான் சொல்லி இது பண்ணும். ஓகேயா? சோ இப்போ இந்த ஐவராதிகள் தான் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மள கைட் பண்ணி கூட்டிட்டு போற ஸ்பிரிட் கைட். ஓகேயா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இங்க மெயினா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க யூனிவர்ஸ்ல இருக்கிற ருத்திரரும் பிரம்மனும் விஷ்ணுவும் சரி, உங்க யூனிவர்ஸ்ல இருக்கிற ருத்திரர் வேற, ஏன் யூனிவர்ஸ்ல இருக்கிற ருத்திரர் வேற. ஓகேயா? இங்க ருத்திரர் மகேஸ்வர சதாசிவன் சொல்லப்படுறது எல்லாமே யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் மாறப்படும். புரியுதுங்களா? எனக்கு அருளல் தொழில் செய்யற சதாசிவர் அது என்னோட யூனிவர்ஸ்ல இருக்கிறவர் தான் வருவாரு. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு அருளல் ஒரு சதாசிவர் பண்றாருன்னா அது உங்க யூனிவர்ஸ்ல இருக்கிற சதாசிவர் தான் வருவாரு. சரிங்களா? சோ அது மாறிப்படும். இந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இதாகும். ஸோ அப்போதான் நமக்கு இங்கதான் மெயினான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அதனாலதான் அருட்பாலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் இந்த 5 பேர் தான். ஓகேங்களா? இந்த 5 பேர் தான் நம்மளோட கைட் பண்ற வழி நடத்துற ஆன்மாக்கள். ஓகேயா? ஸ்பிரிட் கைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நிறைய இடத்துல அருட்பால வள்ளலார் சொல்லுவாரு, ருத்திரர்கள் 1 கோடி, நாரணர்கள் 10 கோடி, பிரம்மர்கள் பல கோடி, இந்திரர்கள் பல கோடி, தேவர்கள் 3 பிறர் எல்லாம் அனந்த கோடி அப்படின்னு சொல்றாரு. ஏன் இத்தனை கோடி பேரு, ஏன் இத்தனை ருத்திரர்கள், ஏன் இத்தனை நாரணர்கள், ஏன் இத்தனை பிரம்மாக்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு யூனிவர்ஸுக்கும் ஒரு ஆள் தானே அது பண்றாங்க. ஒரு யூனிவர்ஸ்லயும் ஒரு அருட்சக்தி இருந்து ஒருத்தருங்களுக்கும் அவங்க அந்த ஆன்மா இருந்து பண்ணுது. புரியுதுங்களா? அருட்சக்தின்றது உங்க ஆன்மா தான். உங்க ஆன்மா உங்க ஆகாச வழியில அது பண்ணிட்டு இருக்கு. சரியா? சோ அது 5 பக்குவமான ஆன்மா பிக் பண்ணி உருவாக்கி இடத்த கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணு, இவனுக்கு எல்லாத்தையும் தேர்த்தி விடு, இதெல்லாம் இன்னும் சிலது இப்படியே இருக்கு அப்படின்ட்டு. சோ அதனாலதான் ஒரு யூனிவர்ஸ்லயும் ஒரு யூனிவர்ஸுக்கும் ஒரு ருத்திர பிரம்மர்ன்னு போகும்போதுதான் இத்தனை கோடி, 1 கோடி பிரம்மர்கள், 1 கோடி ருத்திரர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இங்க இவர் பாடல்ல பதிவு பண்றது இதுதான். சரிங்களா? ஓகே. ரொம்ப இதுவா இருக்குல்ல, பிரமிப்பா இருக்குல்ல? கண்டிப்பா இல்ல, மைண்ட் பெண்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட ஒரு கோயில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. புரியுதா? ஒரு கோயிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில்ல பல வகையான சிலைகள் இருக்கும், பல வகையான சிற்பங்கள் இருக்கும். அது எல்லாமே எதை குறிக்குதுன்னு பார்த்தா, அதுல தேவர்களும் இருப்பாங்க, அசுரர்களும் இருப்பாங்க, கடவுளரும் இருப்பாங்க, முனிவர்கள் இருப்பாங்க, சித்தர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. புரியுதா? சோ அப்போ இதே மாதிரிதான் இங்கேயும் என்னோட ஆன்மாகாசத்துல நான் ஒரு பிறவில ஒருத்தனா இருப்பேன். மனிதனா இருப்பேன், ராஜாவா இருந்திருப்பேன், போர் படை வீரனா இருந்திருப்பேன். ஒரு இதுல இங்க கோயில்ல என்னென்ன மாதிரியான சிற்பங்கள் இருக்கோ அத்தனையுமே அது ஒரு ஆன்மாவோட அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டம் தான் அது எல்லாமே குறிப்பிடலாம். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்தந்த ஒரு கோயிலுக்குள்ள இந்தந்த சிற்பத்தை பத்தி நாம நிக்க கூடாது. ஆக்சுவலி அங்க ஒரு சிற்பம் இருக்குன்னா அது நல்லா இருக்கு, அங்க அந்த ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிற்பத்தை பார்த்து நம்ம நிக்க கூடாது. ஆக்சுவலி ஏன்னா இப்போ நான் தான் சென்டர் ஆஃப் த கோயில்ல இருக்கிற ஒரு ஆள். என்கிட்டதான் இந்த உடம்புன்றது இருக்கு. அதான் மெயினான விஷயம். இப்போ இவ்வளவு தூரம் என்ன இங்க இருக்கிறவங்க என்ன மதிக்கிறாங்க, நம்பி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, என் கையில தான் இப்போ உடம்புன்ற ஒண்ணு இருக்கு. இந்த உடம்புன்ற ஒண்ணு என் கையில இருக்கிறதுனால எனக்கு இப்போ இவ்வளவு மரியாதை இந்த ஒரு வெளிக்குள்ள. வேலை பண்ணிடுறா, அவனால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பி என்னை அவ்வளவு கௌரவப்படுத்துறதுக்கு காரணம் என் கையில தான் உடம்பு இருக்கு. என்னதான் ஆண்டவர் பிடிச்சி இந்த உடம்ப கொடுத்துருக்காரு. தான் விஷயம். சோ அப்ப பாத்துக்கோங்க. ஏன்னா நான் நினைச்சு எஃபர்ட் போட்டா மரணமில்லா பெருவாழ்வுல வாழலாம். புரியுதா? அதனாலதான் இல்ல நான் விட்டேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போனியா கேட்டியா அப்படியே சொன்னேன், வா உட்காரு பக்கத்துல குந்து வா, வேற எவனாவது இறங்குவான், அவனை நம்பி அவனுக்கு வழிகாட்ட வேண்டியதுதான். இனி அவனாவது போவானா பண்ணுவானான்னு தெரியல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். புரியுதா? ஏன்னா இப்போ இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வேலையில நாம இந்த புரிதலுக்கு நாம மரணமில்லா நிலையை நோக்கி, மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம அடைஞ்சோம்னா எல்லா ஆன்மாக்களுமே நம்ம மூலியமா சீக்கிரமா அடுத்தடுத்த நிலைக்கு வரும். புரியுதா? நம்மளோட ஆன்மா வெளியில இருக்கிற எல்லா ஆன்மாக்களும். ஓகேயா? சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவைகள் வள்ளலார புடிச்சு நம்பி போறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்ப நான் ஆல்ரெடி அவரை பிடிச்சிட்டேன்.
சோ அப்போ என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஆள் தான்ப்பா அப்படின்ற அந்த ஒரு உறவுல அந்த ஆன்மா வந்து அவரோட கனெக்ட் ஆகி அவரு உதவி பண்ணி அடுத்த நிலைக்கு போறது ஈஸியாகும். புரியுதுங்களா? இப்படிதான் ஒரு ஒரு கடவுள் ஒரு ஒரு இது உறவு இது எல்லாமே நடக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க நம்மள ரொம்ப நம்பின்னு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த சிலைகள் சிற்பங்கள்லாம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. பிரம்மா ருத்திரர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் பார்த்து நம்ம நின்றுடக்கூடாது, பிரமிச்சு போய். ஓகே, ஆக்சுவலி இப்ப நான் என் கையில தான் அந்த உடம்பு இருக்கும்போது நான் யாரா இருக்கணும்னா சென்டர் ஆஃப் த ஒரு இவனே நான் தான், ஸ்பாட்லைட்ல இருக்கிறவனே நான் தான் போது நான் என்ன பண்ணணும்னா அந்த கோயிலுக்கு உள்ள கருவறைக்குள்ள நான் போய் உக்காரணும். அங்க போனோம்னா, ஏன்னா அதுதான் என்னோட தாய் தந்தை இருக்கின்ற இடம். புரியுதா? இந்த ஆன்மாகாசத்துல அதுக்கும் தாண்டி இருக்கிற என்னோட அம்மையை நான் போய் பார்க்கணும். என்னோட ஆன்மாவை நான் பார்க்கணும். அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளோட அந்த பொசிஷனுக்கு நான் போகணும். அதுதான் அங்க மெயினான விஷயம். நான் அந்த நிலைக்கு போகாம இந்த இடத்துல நல்லா இருக்கு, இவங்க விஷ்ணு உலகம் நல்லா இருக்கு, ருத்திரர் உலகம் நல்லா இருக்கு, சதாசிவர் உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிராக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க உலகத்துக்குள்ள நான் புகுந்துட்டேன்னா அப்ப நான் வந்து சென்டர் ஆஃப் த கோயில் கருவூலத்துக்குள்ள நான் போக முடியாது. புரியுதுங்களா? அங்கதான் நம்ம போனோம். அதுதானே சொல்லுவாங்க, கருவூலத்தை பார்க்கணும், அங்கதான் சாமி தரிசனம், அவரை தான் நம்ம பெறணும், அவருக்குள்ளதான் நம்ம போகணும்ட்டு. இங்க போனோம் நாம, அதுக்குதான் நாம அவரோட பிள்ளை, நாம அங்கதான் போனோம். இங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க உலகத்துக்குள்ள நாம போய் உக்காஞ்சிக்க கூடாது. புரியுதா இல்லையா? இவங்க எல்லாம் நம்ம பெரியப்பா சித்தப்பாஸ் எல்லாமே. புரியுதா இல்லையா? அவங்களோட இதுக்கு நாம போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுமே நாளைக்கு இறங்கி வந்து அந்த கோயிலுக்குள்ள தான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நம்மள வந்து இந்த உலகத்துல என் உலகத்துக்கு நீ வா, ஜாலியா இருக்கும், செம்மையா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் போவாங்க. ஆனா நம்ம போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் மெயினான விஷயம். இதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். என்ன அப்படின்னு பார்த்தா, சரி இப்படி இவ்வளவு தூரம் நம்மள நம்பி இருக்காங்க, நம்மளோட ஜென்ம பரம்பரைகள் ஆன்மாக்கள் எவ்வளவு தூரம் இருக்கு. ஆக்சுவலி இந்த பேரே பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகும். இந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை நிலை. ஓகே, பரம்பரம்னா என்னது? பரம்பரம்னா பரம்பரை. என் பரம்பரை பூராவே அங்கதான் உட்காந்து இருக்கு, அந்த வெளிக்குள்ளதான் உட்காந்து இருக்கு. இந்த ஆன்மாகாசத்துலதான் இந்த ஆன்மாகாசத்துலதான் நம்ம எல்லாரோட ஆன்மாகாசமும் இருக்கு. இந்த ஒரு என்னோட இந்த ஆன்ம வெளிக்குள்ளதான் என்னோட பரம்பரை மொத்தமே உட்காந்துட்டு இருக்குது, குந்தின்னு இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே என்னதான் இப்ப நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க தாங்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா இப்ப நான் தான். இதுதான் உடம்புன்றது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க, இதுவே ஒரு பிரபஞ்சம் தான். புரியுதுங்களா? நீங்க வந்து வெளியில ஒரு பிரபஞ்சம் அங்க இருப்பாங்க, அவங்க எங்கேயோ இல்ல, அவங்கள தாங்கின்னு இருக்கிறதே இப்ப நான் தான். புரியுதா? இந்த உடம்புக்குள்ள இந்த ஒரு ஆன்மா ஒளிக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. ஓகேயா? அவங்களோட அறிவு அப்பப்போ அந்த ஒரு நிலையில என்கிட்டயும் வெளிப்படும் பேசுறது. ஆனா நான் யாரோட கனெக்ட் ஆறேன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்குள்ள உயர்நிலை கொண்ட உயர்நிலை ஆன்மாக்கள் இருக்காங்க, ஒஸ்டான அசுரர்கள் இந்த பிறவி எடுத்த என்னோட இதுவும் இருக்கு. சோ ஆனா அப்படி இருக்கும்போது நான் யாரோட கனெக்ட் ஆறேன்றது ரொம்ப முக்கியம். சோ அதையும் நம்ம பாத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் என் செயல்பாடு இருக்கு. ஓகே, சரி. சோ இப்படி இருக்கிற ஒருத்தரை ஆன்மா வந்து நம்பி அனுப்புது. என்னோட பிக்மி வந்து இந்த ஸ்மால் மீயா, இந்த குட்டி மீயா இருக்கிற எண்ணம் வந்து எடுத்து கொடுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவன் போய் ஒழுக்கமா இருந்து ஜீவகாரணியம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஓகேயா? ஆனா இங்க பூமிக்கு வர இவன் அந்த ஒரு செயலை மட்டும் பண்றதே இல்ல, கண்ட செயல்களெல்லாம் பண்ணி கர்ம வினையை சேர்த்துக்கிட்டு அவன் என்ன இவன் என்னன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்றது தப்பே இல்லப்பா, குடும்பம் இது அதுன்னு வாழ்றது தப்பே இல்லை. புரியுதா? ஏன்னா ஒரேடியா விட்டுட்டு இதுதான் இல்லை. ஏன்னா ஜீவகாரணியமே என்ன, மற்ற உயிருக்கு உதவுறதுதான், மற்ற இதுக்கு பண்றதுதான். அப்படின்னும் போது நீ எப்படி திறந்துட்டு போய் எல்லாத்தையும் பண்ணுவ? நீ திறந்துட்டே அதை பண்ண முடியாது. ஓகே, அதாங்க ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கேன், ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேயா? சோ அப்போ அந்த வேலையை தவிர, அந்த ஒழுக்கத்தை தவிர இவன் மத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஆன்மா வந்து அப்ப நம்மள அப்படியே வந்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சு நீ போய் சம்பாரிச்சுட்டு வாடா, ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி நம்மள ஒரேடியா தண்ணி தெளிச்சு கீழே விட்டுதா, இந்த இந்த ஒரு இகவெளிக்குள்ள நம்மள இறக்கி விட்டுருக்கான்னா அப்படிலாம் விடல. ஓகே, நம்ம ஆன்மா வந்து நமக்கு உள்ள இருந்து இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கு, கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. ஓகேயா? என்னப்பா சொல்ற, ஆன்மா என்கிட்ட பேசுதா? என் ஆன்மா என்கிட்ட பேசுதா? நான் கேட்டது இல்லையே, என்ன புதுசா இருக்கு, இது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேயா? ஆனா உண்மை அதுதான், நம்ம ஆன்மா நம்ம கிட்ட எப்பவுமே பேசிட்டு இருக்கு, எல்லா விஷயத்துலயுமே பேசிட்டு இருக்கு. ஓகேயா? அது வந்து நம்மள வந்து அப்படியே அபேன் பண்ணி விட்டுல, ஓ இப்ப எத்தனை வந்தாவா வரா கட்டின்னு போகுது. நம்மளை இறக்கி விட்டு உள்ள இருந்து நமக்கு அவ்வளவு தூரம் வழிகாட்டு. அது என்ன ஏதுன்றது அடுத்து ஒரு கொஸ்டின்ல கேட்கறேன். அந்த கொஸ்டினை கேட்கவா?
கொஸ்டின் கேட்கவா? அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, நீங்க எப்பயாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வாய்ஸ்லயே உங்களுக்கு உள்ள ஒருத்தர் பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? அது எப்பயாவது, எப்பவுமே நீங்க கேட்டிருக்க முடியாது, எப்பயாவது ஒரு தடவை. ஆனா ஸ்ட்ராங்கா நீங்க ஏதோ ஒரு சமயத்துல நீங்க விட்னஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். எப்படி, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதை எடு, இதை வெய், அதை பண்ணாத, அதை செய் அப்படின்ற மாதிரி. ஓகேயா? அவன் சொல்றது கேட்காத, வேண்டாம் அப்படின்ட்டு, இல்ல போற போக்குல அப்படியே ரொம்ப லேசா ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஒரு இதை பேசிட்டு போற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது நீங்க எப்பயாவது கேட்டது உண்டா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டா? உங்களோட வாய்ஸ்ல, உங்களோட இதுல. அதுக்கான பதில் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கேட்டது உண்டு 78 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேரு கேட்டது உண்டு? வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்டது உண்டு 73% இது பண்ணிருக்கீங்க. இல்லையே, இல்லையேன்றவங்க நெக்ஸ்ட் டைம் கவனிங்க. உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ரொம்ப அது எப்போ கேட்கும்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு படபடப்பான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது நம்மளுடைய வாய்ஸ். ஏன்னா நாம வந்து செஞ்சா மாட்டிப்பேன் மீன்ஸ் அது உனக்கு பெரிய ஆபத்தா வந்துடும்டா, வேணாண்டா, நிறுத்துடா அப்படின் போது டக்குன்னு அது ஒரு வாய்ஸ் கேட்கும். ஆனா மோஸ்ட்லி நம்ம ஆன்மா எப்படி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நிதானமா, சைலண்டா, சத்துவமா, பொறுமையா தான் பேசும். ஏன் அப்படி பேசும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அது யாரு பேசுறது, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்சக்தி. புரியுதுங்களா? அருட்சக்தி தான் நம்ம கிட்ட பேசணும். அருட்சக்தியோட டீம் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா, ரொம்ப சத்துவமானவங்க, பொறுமையானவங்க, ரொம்ப இதுவா தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நமக்கு வந்து இதா இருக்கும். ஏதோ ஒரு சமயத்துல ரொம்ப நமக்கு வந்து இது பெரிய ஆபத்து விளையும் போது அந்த மாதிரி டக்குன்னு ஒரு வாய்ஸ் நம்ம கேட்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால ஆகையால நம்ம சொல்லப்படுறது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்மா வந்து நம்ம கூட எப்பவுமே பேசுது, இது பண்ணுது, நாம தான் கேட்கறது இல்லை. ஓகேயா? சரி, அது எப்படி பேசுது, எந்த மாதிரின்றத இப்ப நான் பார்க்கலாம். நம்ம ஆன்மா நம்மிடம் பேசுகிறதா அப்படின்ற அந்த ஒரு நிலையில பார்க்கணும். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 விதமான வாக்குகள் இருக்கு. ஓகேங்களா? 4 விதமான வாக்குகள். அது எந்த மாதிரியான வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்பர வாக்கு, பரவாக்கு, துரிய வாக்கு, அனுபவ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான வாக்கு இருக்கு. இதைதான் நம்ம வந்து ஆல்ரெடி இதுலயும் பார்த்தோம். புரியுதுங்களா? இந்த அப்பர வாக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூள வாக்கு. சோ இந்த தூள வாக்குன்றது நம்ம பிசிக்கலா பேசுற அந்த வாக்கு குறிக்குது. சரிங்களா? இந்த வாக்கு குறிக்குது, பிசிக்கலா நம்ம பேசுற இந்த வாக்கு குறிக்குது. ஓகே, இதுல பரவாக்கு அப்படின்னு சொல்லப்படுறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம் என்பது அசரீரி வாக்க குறிக்குது. அசரீரி அப்படின்ற இந்த வேர்டு வந்து நீங்க மோஸ்ட்லி ஃபெமிலியரா எங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புராண கதைகள் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். ஒரு அசரீரி சத்தம், ஒரு வானத்தில் இருந்து ஒரு அசரீரி சத்தம் வந்தது, ஒரு வாய்ஸ் வந்தது அப்படின்ட்டு. அது வந்து உன்னுடைய இவற்றை அழிக்க ஒருவன் வருகிறான், அவனிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வெறும் சத்தம் மட்டும் கேட்கும். உடனே அதை கேட்டு இவன் வந்து, ஓ அப்படி என்ன கொல்றதுக்கு ஒருத்தன் வரானா, அச்சச்சோ அப்ப நான் இனிமே எல்லாவனையும் போட்டு தள்ளினோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு முடிவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கதைலாம் இருக்கு. அதெல்லாம் சோ அப்போ அது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா சூக்கும வாய்ஸ். ஓகே, அதெல்லாம் வந்து சூக்கும வாய்ஸ்க்குள்ள வரும். அந்த சூக்கும வாய்ஸ்ல இருந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூக்கும வாய்ஸ்ல தேவர்களும் பேசுவாங்க, அசுரர்களும் பேசுவாங்க. அதான் விஷயம். இன்னும் சிம்பிளான டேர்ம்னு சொல்லணும்னா, நல்ல ஆன்மாவும் பேசும், கெட்ட ஆன்மாவும் பேசும். நாம நம்ம மனச ஏன்னா இது எந்த வெளி, மனவஸ்து, மனவெளி. புரியுதா? நாம நம்ம மனச, நம்ம மனவெளிய நம்ம தூய்மையாவும் சரியாவும் வச்சுக்கலன்னா இவங்க 2 பேர்னாலையும் நமக்கு பாதிப்பு இருக்கு. சரி, அசுரர் பேசினா, கெட்டான்மா பேசினா பரவாயில்ல, தேவர்கள் பேசினா அவங்கயும் ஆப்பு இருக்கு. அவங்களும் ஆப்பு தான், நமக்கு ஆப்படிக்கிறவங்க தான், ஒண்ணும் இதெல்லாம் இல்லை. ஓகேயா? ஆனா இந்த மாதிரி இவன் அவனை கொல்ல வரான், இவனை கொல்ல வரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோல் மூட்டி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுறதுக்கு முக்கால்வாசி காரணமே இவங்க தான். சோ அதனாலதான் சொல்றேன். ஓகேயா? அதனால இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு, இந்த ரெண்டுமே இந்த வெளிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சூக்கும வெளிக்குள்ள, அதாவது நம்மளோட சைக்கிக் வெளிக்குள்ள, மென்டல் வெளிக்குள்ள. ஏன்னா இங்கதானே நம்ம பார்த்தோம், இந்த வெளிக்குள்ள யாரு இருப்பா அப்படின்னு பார்த்தா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் எல்லாம் இந்த வெளிக்குள்ளதான் இருப்பாங்க, தேவர்களும் அசுரர்களும். ஓகே, ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். சரியா? இது பரவாக்கு, 2வது வாக்கு. ஓகேயா? அப்பற வாக்கு, பரவாக்கு. 3வது துரிய வாக்கு.
ஓகே, துரிய வாக்கு நாம அதை இப்ப அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜீவ வாக்குன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எடுத்துக்காட்டு சொன்னா இந்த ஜீவ நாடி பார்த்து சொல்றதுன்றதுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஜீவ நாடின்றது ஒருத்தர் ஜீவன், அது வந்து ஒரு ஸ்பிரிட் கைடோட, ஒரு ஸ்பிரிட்டோட அவர் கனெக்ட் ஆவாரு. ஓகே, ஒரு ஸ்பிரிட் என்டிட்டியோட அவர் கனெக்ட் ஆவாரு. அதை கைட் பண்ற ஒரு ஸ்பிரிட் வந்து இவருக்கு வந்து வழிகாட்டும். ஓகேயா? ஸோ அவர் வந்து அவர் சொல்றத உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் சொல்றதை இவர் வாங்கி இங்க சொல்லுவார். ஸோ அந்த கைடிங் ஸ்பிரிட் வந்து ஒன்று சொல்ல இதை இவர் வந்து மீடியமா இருப்பாரு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து ஜீவ வாக்குக்குள்ள வரும், ஜீவ வஸ்துக்குள்ள வரும், ஜீவ வாக்குக்குள்ள. ஓகே, அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது துரிய வாக்கு. துரிய வாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து சோல்ஸ் வாய்ஸ், அதாவது ஆன்மாவோட குரல். சரிங்களா? இதுதான் ஆன்மாவோட குரல். ஸோ இது வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும், ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருக்கும் துரிய. ஏன்னா அந்த துரிய அப்படின்ற வேர்டை நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்க ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டிரான்சென்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, சோல் கான்சியஸ்னஸ், துரியம் அப்படின்றது. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி நம்ம இது ஃபெமிலியர் தான். ஏன் இந்த துரியம்ன்ற அந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு குயிக், அந்த ஒரு ஃபாஸ்ட், அந்த ஒரு வேகம், துரித உணவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ன்றதுலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த துரிதம், அந்த வேகம் அப்படி இருக்கும். ஆன்மா பேசினா எப்படி இருக்கும்னா, அவ்வளோ வேகமா பேசும், துரிதமா அவ்வளோ வேகமா பேசும், லைட் ஸ்பீட்ல பேசும். எந்த ஸ்பீட்ல? லைட் ஸ்பீட்ல. சரியா? இப்படின்றதுக்குள்ள பேசிடும் நம்ம ஆன்மா. அது நம்ம அது பேசும்போது நம்ம ரியலைஸே பண்ண முடியாது. இப்ப ஆன்மா பேசிக்கிட்டு இருக்குன்னு ரியலைஸே பண்ண முடியாது. அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ அடா ஆமா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இதை வந்து எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாலிட்டியில ஒரு ஐடியா உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ஐடியாலாம் உங்ககிட்ட இருந்தெல்லாம் வருதுன்னா தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்க ஆன்மா அவங்க மேல பரிதாபப்பட்டு உள்ள கொடுக்குற இது. சரி டேய், அதை எப்படி பண்றா, நல்லா வரும்டான்ட்டு. சரியா? ஸோ அது வந்து அவ்வளவு வேகமா நம்ம பேசுறோம். அதனால நமக்கு ஒரு ஐடியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு லைட்டை காட்டுறாங்க, டக்குன்னு அப்படி வருது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஆன்மான்றது ஒரு சக்தி தான், ஒரு எனர்ஜி தான், ஒரு ஒளி உருவானது. ஸோ அப்போ ஆன்மான்றது அந்த வேகத்துல நம்ம கிட்ட பேசும். ஆனா ரொம்ப பொறுமையான்றது எப்படி சொல்றேன்னா, ரொம்ப வந்து அவ்வளவு நுட்பமானதா இருக்கும். ஓகேவா? அவ்வளவு மெல்லிசானதா இருக்கும். அதனாலதான் நமக்கு அதை புரிஞ்சுக்கிறது, பிடிக்கிறது கஷ்டமா. ஆனா அது அந்த நம்ம விட்னஸிங் பண்ண அது நமக்கு புரிய வரும், தெரிய வரும், பிடிச்சிடலாம். அதுக்குதான் விட்னஸிங் வாங்க, விட்னஸிங் பண்ணுங்கன்ட்டு விடிய பண்ணி ஒரு வீடியோ போடுறது. இட்ஸ் ஓகே. ஸோ துரிய வாக்குன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரிய வாக்கு என்பது அறிவில் விளங்குவது. ஸோ அறிவில வந்து டக்குன்னு அப்படி ஸ்பார்க் ஆகி பேசுறதுலாம் அதான். ஓகே, இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்மா மட்டும் நம்ம கூட பேசாது, நம்ம ஆன்மாவுக்கு வழி நடத்துற, அதாவது நம்ம ஆன்மாவை அடையறதுக்கு நம்மளை வழி நடத்துற ஸ்பிரிட் கைட்ஸ், அந்த ஐவராதிகள், சத்தர்கள், அவங்களும் நம்ம கூட பேசுவாங்க. அவங்கதான் நம்மள வழி நடத்துறாங்க அவங்களும். சரிங்களா? அவங்களோட வேலை என்னன்னா, என்ன வந்து வணங்கு, நான் வந்து சதாசிவன், நான் வந்து விஷ்ணு, என்ன வந்து வணங்கு, அது கிடையாது. புரிஞ்சுக்கோ, உன்னை ஃபர்ஸ்ட் உன் ஆன்மா கூட கனெக்ட் பண்றதுதான் அவங்க வேலை. அதுதான் அவங்க விருப்பப்படுறது. புரியுதா? இங்க இருக்கிறவங்க தான் அதை வந்து தனக்கேத்த மாதிரி ஆன்மீகத்திலையும் லாபம் பார்க்கணுன்றதுக்காண்டி ஒரு இது மாதிரி மாத்தி விட்டாங்க. ஸோ அதனால நம்ம பிடிக்க வேண்டியது, பண்ண வேண்டியது நம்ம ஆன்மாவோட நிலையை நம்ம பிடிக்கணும், அந்த குரல் நம்ம கேட்கணும். அதுக்கு உதவி பண்ற அவர்களை நாம வந்து மதிக்கணும்ன்ற மீன்ஸ் அவங்க சொல்றதை கேட்டு செயல்படணும், நடக்கணும். ஆன்மா ஒண்ணு சொல்ல நாம ஒண்ணு செய்யக்கூடாது. அது எப்ப சொல்லுது, எந்த மாதிரி சொல்லுதுன்னு அடுத்தும் சொல்றேன். இந்த வந்து அனுபவ வாக்குக்கு வராங்க. அனுபவ வாக்குன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவ வாக்குன்றது யாவுமாய் விளங்கி தோன்றுவது. யாவுமாய்னா எல்லாமா விளங்கி தோன்றுவது, அதுதான் வந்து அனுபவ வாக்கு. ஸோ அனுபவ வாக்குல இருந்து யார் பேசுவா அப்படின்னு பார்த்தா, அனுபவ வாக்குன்றது ஆண்டவரோட வாய்ஸ், சிவத்தோட வாய்ஸ் அது. ஓகே, ஆண்டவர் பேசினார்னா இந்த மாதிரி வந்து சாதாரண இது மாதிரி பேச மாட்டார். எப்படி பேசுவார்னா, ஒரு இதுல வந்து வள்ளலார் சொல்லுவாரு, அந்த உலகத்தை நான் பாக்குறேன், வானத்தை பாக்குறேன், அங்க எவ்வளவு உயிர்கள் இருக்கோ, எவ்வளவு கோள்கள் இருக்கோ அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு உடனே அவரோட அந்த இதை கேட்டுட்டு ஆண்டவர் பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, அவர் கண்ணு முன்னாடி அத்தனை உலகத்தையும் காட்டி, இவ்வளவு உலகம் இருக்கு, இத்தனை இது இருக்கு, இதை பாரு, இது மாதிரி இத்தனை உயிர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுத்தையும் காட்டுறாரு. ஓகேயா? அறிந்தேன் அங்கையர் கனிப்போல் அங்குள்ள உலகத்தோட செய்தின்னு சொல்லிட்டு ஒரு பாடல சொல்றாரு. ஓகேயா? பிண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேன். ஓகேயா? அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேன், பிண்டகோடி அனைத்தையும் அதுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து அங்கையர் கனிப்போல் அணிந்தேன்,
சோ உந்தன் பெருமையை பேசி பேசி வியக்கின்றேனே எப்படின்ட்டு அவர் பாடுறாரு. சோ அப்போ ஆண்டவர் பேசினா இப்படிதான் அனுபவமா பேசுவாரு. ஒரு பொருளை நான் தொடுறேன் இது பண்றேன்னா அந்த இடத்துல இருந்து பதில் வந்து இது எந்த பொருள், இது இதுக்கு இதோட ஆர்ஜின் என்ன, இதோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் வரைக்கும் போய் ஒரு அறிவு நமக்கு உள்ள இருந்து உணர்த்துதுன்னா அது வந்து ஆண்டவர் பேசுறாருன்னா. ஸோ அந்த பொருளோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது நமக்கு புரிய வந்ததுன்னா நம்ம ஆன்மா அப்ப நமக்கு உள்ள இருந்து பேசுதுன்னு அர்த்தம். புரியுதா? பேசியிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு வாக்குகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், விட்னஸ் பண்ணணும். விட்னஸ் பண்ணாதான் அதெல்லாம் தெரிய வரும். அப்பதான் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது சிங்க் ஆக முடியும், இன்னும் சிறப்பா இருக்க முடியும். புரியுதா? சரி, இப்ப வந்து ஆன்மா பேசுது ஆன்மா பேசுதுன்றியே, இது எந்த மாதிரி பேசுது, எந்த அளவுல பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்க நான் காட்டுறேன். ஆன்மா பேசுறத பத்தி ஒரு இதுல சொல்றாரு. எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல இருந்து ஆன்மா பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்க. அருட்பால திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேயா? அருட்பால அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவருள் எப்படி செயல்படும், இறைவனோட திருவருள் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனோட அருள் எத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இறைவனோட அருள் வந்து எந்த மாதிரியான தன்மை உடையது அப்படின்னு பார்த்தா, ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தில் நன்மை தீமைகளை விளக்கி காட்டி அப்படின்றார். சோ இங்க நல்லா பாருங்க, எங்க பேசுமா? புத்தி தத்துவத்துல, நம்மளோட புத்தி தத்துவத்துல யார் உக்காந்துன்னு இருக்கா? ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு என்னும் புத்தி தத்துவம். சோ அப்போ புத்தி தத்துவம்ன்றது யாருடைய அறிவு? ஆன்மாவோட அறிவு. சரிங்களா? ஆன்மாவோட அறிவு. ஆன்மா தானே இங்க பார்த்தோம், ஆன்மாவோட அறிவு தானே. சோ இந்த அறிவு எங்க இருக்கு? புத்தி தத்துவத்துல நமக்கு இருக்கு. புரியுதா? புத்தி தத்துவத்துல இந்த அறிவு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து பாருங்க, இந்த வாய்ப்பாடுல நம்ம சொல்லப்பட்டது இது எல்லாமே. இங்க வாய்ப்பாடை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வரேன். இந்த வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கா? மனமே மனமேல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஓகேயா? இந்த புலன்கள் எல்லாத்தையும் ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த புலன்கள் வந்து ஒரு பொருளை பார்த்து இது என்னதுன்னு தெரியலையே, இதை அனுபவிக்கணுமா வேணாமா, இதை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த மனம் என்ன பண்ணும்னா, இந்த ஆக்சுவலி இந்த அகங்காரம்ன்ற இவர்கிட்ட வந்து சொல்லும். உடனே என்ன பண்ணுன்னா, அகங்காரம் வந்து அது என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு புத்தி கிட்ட போய் கேட்கும். அது ஏதோ சொல்றாங்களே அது என்னன்னு சொல்லிட்டு அகங்காரம் தான் போய் புத்தி கிட்ட கேட்கும். புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சித்தத்துல இருந்து நாலேஜை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சு காட்டி சொல்லும். புரியுதா? பிரிச்சு காட்டி நமக்கு அறிவுரை சொல்றது, பிரிச்சு காட்டி சொல்றதுதான் புத்தி. ஓகே, யாருக்கு பிரிச்சு காட்டி சொல்லுது? அகங்காரத்துக்கிட்ட சொல்லுது. ஏன்னா அதுதானே கேட்குது, அகங்கரிக்குது, அதை உனத்தை பார்த்து அனுபவிக்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ அது யார்கிட்ட கேட்குது? சித்தத்துக்கிட்ட போய் கேட்குது. ஸோ அப்போ அந்த சித்தம் யாரு வந்து சித்தத்தை யார் பார்த்துக்கிறா? சிவம் பார்த்துக்குது. புரியுதுங்களா? சிவம் தான் வந்து சித்தத்தை பார்த்துக்குது. ஓகேயா? சிவம் தான் வந்து சித்தத்தை பார்த்துக்குது. ஸோ மதர் எக்ஸ் அதான் புத்தி தான் வந்து நம்மளோட ஆன்மா தான் வந்து புத்தி தத்துவமா செயல்படுது. ஓகே, புத்தியோட வேலை என்ன? இதுவா அதுவா நன்மை தீமைகளை வந்து பிரிக்குது. ஓகே, பிரிச்சு காட்டி இது பண்ணுது. ஸோ அந்த பிரிக்கிற வேலை, அந்த பிரிக்கிற அந்த தன்மையை பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாரு? அவங்க தரத்துல அந்த ஆன்மாவுக்கு அருள் எப்படி செயல்படுமா? அருள் 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 தானே, அருள் சக்தி. அருட்சக்தி எப்படி செயல்படுமா? நன்மை தீமைகளை, ஆன்ம அறிவாகிய தத்துவத்திற்கு நன்மை தீமைகளை விளக்கி காட்டுவது. ஸோ அப்போ இது அதுன்னு பிரிச்சு காட்டுறது, டுவாலிட்டி. ஓகேயா? சிவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான், அங்க பிரிக்கவே பிரிக்காது. அதனாலதான் சித்தத்துல எல்லாமே பதிவாகும், நன்மை தீமைன்னு எல்லாத்தையும் பதிவு பண்ணும். ஆனா புத்தி அப்படி கிடையாது, இது நன்மை தீமைன்ட்டு பிரிக்கும். சரிங்களா? ஸோ இப்படி பிரிச்சு காட்டி யாருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இங்க உக்காஞ்சின்னு இருக்கானே இந்த ஜீவன் கிட்ட இந்த ஆன்மா வந்து சொல்லும், இந்த மாதிரி அது வேணாம்பா பண்ணுப்பான்ட்டு. ஆனா அதை கேட்டு இவன் சும்மா இருப்பான்றீங்க இந்த ஜீவனு. இவன் தான் அகங்காரம் பிடிச்சவனாச்சே, அகங்கார பயலாச்சே. உடனே என்ன பண்ணுவான்? ஓ அது அப்படி இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல மனமே, நீ போய் அதை அனுபவி, நாம வந்து அதை என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம், அது ஒரு ஜாலி தான், அது சாப்பிட்டுலாம் வா அப்படின்னா, அதை அனுபவிக்கலாம் வா, என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகங்கரிக்கிற இந்த நாய் வந்து இதைதான் பண்ணும். ஓகேயா? கேட்க மாட்டான். அதாவது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் பிடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த நந்தின்ற கான்செப்டே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் குறிக்குது. புரியுதா இல்லையா? நந்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜீவ அறிவு தான் குறிக்குது. ஏன்னா நம்ம அறிவு நந்தி மாதிரி தான் இப்ப செயல்படுது. ஏதாவது ஒரு விஷயத்த பொறுமையா ஒரு இதுவா ஹேண்டில் பண்ண மாட்டேங்குது. அப்படியே நந்தி எப்படி மாடி எப்படி அச்சுன்னு இப்படி புஷின்னு இப்படி ஓடி இப்படி முந்திக்கின்னு கிந்திக்கின்னு இப்படி இது பண்ணும் பாத்தீங்களா, பதறிங்கன்னு அதறிங்கன்னுட்டு, அந்த மாதிரிதான் நம்ம அறிவு செயல்படுது. ஓகேயா? இதுக்கே
நம்ம ஜீவ அறிவு போய் உனத்தை சுயமா யோசிக்கிறது இல்ல, அந்த ஜீவ அறிவுக்கு புத்தி தத்துவமாகிய ஆன்ம அறிவு வந்து பதில் சொல்லுது, அது வேணாம்ப்பா வேணாம்ப்பான்ட்டு. ஸோ அப்ப பாத்துக்கோங்க, நாம அதை கேட்டு நடந்தாலே போதும், நாம தனியா யோசிச்சு இது பண்ண தேவையில்ல. ஓகே, எப்பவுமே சரி நம்ம ஒரு செயலை எடுக்கிறோம் பண்ண போறோம்னா முதல்ல புத்தி தான் நமக்கு வந்து பதில் சொல்லும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப நான் தான் இந்த உடம்புல என்ன தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு செயலை செய்ய போறேன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் யோசிக்கும் போது ஒரு இதை இப்படி பண்ணாத, இதை இப்படி பண்ணா இந்த மாதிரி முடியும், அது உன்னை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு ஒரு தாட் எனக்குள்ள வந்து வரும், ஒரு இடம். ஸோ அது யார் சொல்றா? இப்போ ஆனா அது வந்து என் நன்மைக்கா இருக்கும். இப்போ நான் தான் யோசிக்கிறேன் பண்றேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது மேல ஒரு விருப்பம் வந்து இதை பண்ணலான்ட்டு போவேன். ஓகே, அதை அனுபவிச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டக்கு அப்புறம் தான் எனக்கு அது மேல விருப்பமே வரும். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடியே அது வேணாம் அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள இருக்கிற ஒரு அறிவு வந்து சொல்லுதுன்னா, அப்ப என்னோட இந்த இதுக்குள்ள வேற ஒரு அறிவும் உட்காந்துன்னு இருக்கேன். புரியுதுங்களா? அதுதான் ஆன்மா, அதான் விஷயம். அது ஏன் அப்படி பேசுனா, என் மேல அதுக்கு அவ்வளோ அக்கறை, அவ்வளோ அன்பு. அது வேண்டாம் விட்டு, இல்லை அதை பண்ணு, அதில் நீ சிறப்பா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்கு. ஆனா இந்த அகங்கார பிடிச்ச பையன் அதை கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறம் மனசு வந்து பேசும். எப்பவுமே புத்தி ஃபர்ஸ்ட் பேசிடும், நம்மளோட ஆன்மா வந்து நம்ம கிட்ட பேசிடும். நம்ம ஆன்மா பேசிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளோட மனசே வருவார். அவர் வந்து அவள் தான் மனசு, அதாவது ஒய் வந்து நம்மள அப்படியே பேசி கீசி அந்த விஷயத்துல மயக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், நாம மயங்கி போயிடுவோம். ஆனா நம்ம என்ன பண்றது? நம்ம ஆன்மா கூடவா, நம்ம மதர் எக்ஸ் கூடவா நம்ம போவோம்? மதர் ஒய் கூட தான் நம்ம வளர்றோம், போறோம், வாழ்றோம். இப்படி இருந்தா சத்தியமா வேலைக்கே ஆகாது. ஸோ அப்போ இந்த ஆன்மா வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு மனம் போன போக்குலையும் ஐம்புலன்கள் போற இதுலயும் பார்த்துக்கிட்டே அது இருந்ததுன்னா சத்தியமா அதுக்கு உருப்படாது, இதுவே பண்ணாது. அது அகங்கரித்தே தான் பெரிய கொம்புன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவனுக்கு வந்து அறிவுரை சொல்லி அழகா கூட்டிட்டு போய் பண்றது யாருன்னா இவங்க 2 பேரும் தான், சிவமும் சக்தியும் தான். அதுக்குள்ள இருக்கிற புத்தியும் சித்தமும் தான், இவங்க தான் பண்ணின்னு இருக்காங்க. ஆனா இவன் நான் தான் எல்லாம் பண்றேன்ற மாதிரி கும்பு முளைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் இவனுக்கு வந்து இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணி இவங்க காட்டுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது இப்படி இருக்கிற வரைக்கும் சத்தியமா உருப்படாது. இது எப்படி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி மாறணும். புரியுதுங்களா? இந்த பக்கம் நோக்கி மாறணும். எந்த பக்கம்னா புத்தி தத்துவத்தை நோக்கி நம்ம அறிவையும் நம்மளுடைய கவனத்தையும் நம்ம வைக்கணும். அது வந்து புத்தி தத்துவத்துல கவனம் வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே இங்க பூர்வமத்தில கவனம் வைங்க, சிக்ஷபில கவனம் வைங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, இங்கதான் ஆன்மா இருக்கு. ஓகே, இங்கதான் இருக்கு, இங்கெல்லாம் இல்லை, இங்க இருக்கு ஆன்மா. ஸோ அப்போ இங்க கவனம் வைக்கதான் ஆன்மாவோட நம்ம கனெக்டட்லேயே இருப்போம். ஸோ அப்போ நம்ம புத்தி தத்துவம் தெளிவா இருக்கும். பிளஸ் நம்ம வந்து நம்மளோட சக்தி நந்தின்னு ஒண்ணு இருந்தா அது சிவமய சக்தியை பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர இந்த மனம் புலன்கள்னு போச்சுன்னா வேலைக்கே ஆகுது. புரியுதுங்களா? அதான் மெயினான ஒரு விஷயம். ஓகே சரி, இப்போ இப்படி இருக்கு இந்த அகங்கரிக்கிற ஒரு பையனா இருக்கான். ஓகேயா? இதுல இன்னொரு ஃபார்மா இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சக்தி இருக்கு பத்தியா, நம்மளோட ஆன்மா வந்து சிவத்துக்கிட்ட போக விடாம இப்போ யாரா குறுக்கிட்டு நந்தி மாதிரி இருக்கான்னா இவன் ஒருத்தன் தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்மாவும் சிவமும் சேர்றதுக்கு நடுவுல இடையில தடையா இருக்கிறது யாருடான்னா இந்த நந்தி பைய இருந்தான், இந்த ஜீவ அறிவு தான், நானே தான், இவனே தான். இங்க போய் நம்ம வந்து இப்படியே நான் தான் அது அப்படின்ற மாதிரி இவன் உள்ள உக்காந்துட்டு இருக்கான். ஓகேயா? ஸோ இதுவும் ஒரு மெயினான விஷயம், இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இங்க ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்கலாம். அது என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ இவங்களோட, அதாவது என் சிவமும் சக்தி இவங்க 2 பேரோட சேர்க்கைக்காக தான் நான் வாழணுமா? எனக்கு நீங்க ஒரு சுதந்திரம் இல்லையா? நான் ஒரு ஜீவனா நான் வந்து இங்க எனக்கு ஒரு இது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, ஒரு இதை நீங்க கேட்கலாம். ஓகேயா? ஆப்வியஸா இந்த ஜீவனுக்கும் சுதந்திரம்ன்றது இருக்கு, உங்களுக்கும் சுதந்திரம்ன்றது இருக்கு. ஓகேயா? நீங்க வந்து உங்க ஆன்மாவோட நீங்க சேர்த்து வச்சு வாழ்ந்துதான் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகேயா? நீங்க உங்களோட போக்கிலேயும் நீங்க வாழ்ந்து போலாம். ஓகேயா? சரி, அப்போ உங்க வாழ்வுல நீங்க வாழ்ந்து போனா அந்த வாழ்வு எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்ம ஆன்மா அடுத்த கட்ட லெவல் ரீச் பண்றதுக்கு நாம உதவி பண்ணா அந்த வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த 2 விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரின்னு சொல்லி.